பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருவோம் பரணி. ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட் அதுதான். பராசக்தி இன்னும் சென்சார் வரல, ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் வரல. பட் ஆனால் டீம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அத்தாரிட்டிஸ்ட்டை பேசினப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்களாம். அதனால் நாளைக்கு மத்தியானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க, பார்ப்போம். அப்புறம் வந்து திரௌபதி 2வும் வாவாத்தியாரும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதாக நியூஸ். பரணி ப்ரோ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான தகவலா சொல்லுங்க பரணி ப்ரோ. இரிட்டேட்டிங்கா இருக்கு கால்ல இருந்து டிஎல் வரவே, வெறுப்பா இருக்கு. நேத்து தம்புல என்னவோ அதுதான் பாசிட்டிவான செய்தி. நேத்து தம்புல என்ன, ஜனவரி 14 ஜனநாயகம் வரும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். போஸ்ட் ஜனவரி 14. நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து இஷ்யூ சாதகமா தான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படியும் ஜனவரி 14 தான் ரிலீஸ் டேட் வரும்னு சொல்றாங்க. இப்ப தகவல் அப்படிதான், புதிய தகவல் படி ஜனவரி 14 தான் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் டேட்னு சொல்றாங்க. நாளைக்கு தான் தெரியும் நமக்கு. ஓகேங்களா, பாரதி முழு அப்டேட் சொல்லிட்டு பாரதி முழு அப்டேட் முடிச்சிட்டோம். இப்போ 2014 அவங்க ஓகே சொல்லிட்டா திருப்பி போட மாட்டாங்க கேஸ், எக்ஸ்ட்ரா கேஸ் சுப்ரீம் கோர்ட் போவான்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அது என்ன? இல்லங்க, அந்த அளவுக்கு போவாது. சொல்றேன், டீட்டெயில பேசுவோம். ஃபர்ஸ்ட் பரணி கம்ப்ளீட்டா அப்டேட் முடிச்சிட்டோம், பேசுவோம். ஓகே, காதல் ரீசெட் ரிப்பீட் அந்த படத்துலேருந்து உன் பார்வை அப்படின்ற சாங் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வந்துச்சு. அப்புறம் யுஃபோரியா அப்படின்ற ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் Feb 6 வந்து ரிலீஸ் ஆகுது. தேனாண்ட ஃபிலிம்ஸ் அவர் தான் வந்துட்டு படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு ஐயோ டாக்ஸிக் படத்துல இருந்து வாங்க பரணி, அங்க அதை பத்தி பேசியே ஆகணும் நிறைய. இன்னைக்கு டாக்ஸிக் படத்துல இருந்து காலையில ஒரு ராயா யாஷோட கேரக்டர் ரிவீல் போஸ்டர் வித் ஒரு கரெக்டா சொல்லுங்க, தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா 2 minutes 51 secondsக்கு ஒரு டீசர் கிளிம்ஸ் அந்த கேரக்டர். அன்எக்ஸ்பெக்டட் பேங்கர்னு சொல்லுங்க பரணி. பேங்கர். சரி, ரைட், நோட் பண்ணிக்கிறேன். அவருக்கு பேங்கர் தான் பிரகாஷ் ப்ரோ. இல்ல, அது ஒரு காரணம் இருக்கு. நான் வரேன் சொல்லுங்க பரணி, முடிங்க. சரி, ரைட், பாரதி கண்டினியூ. அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த அமேசான் பிரைம்ல ஸ்டீல் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வருது, அதோட ட்ரெய்லருமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Jan 21 வருது. அவ்வளோதான்ப்பா, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏதோ ஒரு தெலுங்கு படத்தோட ட்ரெய்லர் அனகாக ஒக்கராஜு. எஸ், அந்த படம் வந்துருச்சாங்க. எப்படிங்க இருக்கு? நான் பார்க்கல, பார்த்தவங்க சொல்லுங்க. பல்தான் எப்படி இருக்கு? பிரகாஷ் எப்படி இருக்கு? எனக்கு ஓகேஷா இருக்கு ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஓகேஷா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். சூப்பர். பிரகாஷ் நீங்க சொன்னீங்கல்ல இந்த 14ன்னு, அதை நானும் கேள்விப்பட்டேன். ஓகே, இதுக்கு என்னென்ன கதை பராசக்திக்கு? அதாவது சொன்ன டேட்ல வருமா? பராசக்தி விஷால் ப்ரோ, நான் இப்போ சொன்னதுதான், ஃபர்ஸ்டே சொன்னதுதான். சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கைக்கு வரல. பட் ஆனால் வந்துட்டு அத்தாரிட்டிஸ்ல பேசினப்ப அவங்க பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க. நாளைக்கு மத்தியானம் வந்துடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. ஆனா பரணி, நாளைக்கு மதியம் வந்துச்சுன்னா 10ஆம் தேதி ஓபன் பண்றாங்களா டக்குன்னு? நாளைக்கு நைட்டே அப்படியே டக்குன்னு ரிலீஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்த உடனே ஃபுல் ஃபிளெஜ்ட் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அந்த 2 days வந்துருமான்றத கேள்வி. வந்துருமா நாளைக்கு தெரியல, சொல்றேன். இப்பதான் ப்ரொடியூசர் போட்டார்ல, ப்ரொடியூசர் கூட நாளை அந்த போஸ்டர் போட்டிருந்தாருல, 2 days to go. போட்டிருந்தாரு. திருச்சியில ஈவென்ட் நடக்குல்ல, இப்ப திருச்சியில ஈவென்ட் நடந்துட்டு இருக்கா? எஸ், அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி திருச்சியில நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம படம் 14 தேதி வந்துருமா கன்ஃபார்மா? அதை பத்தி பிரகாஷ் ப்ரோ டீடைல்டா சொல்லுவார். கமான் பிரகாஷ் ப்ரோ. இல்ல, கோர்ட்ல வந்து நாளைக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்றதுக்கான ஆர்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. தீர்ப்புங்கிறது ஏன்னா அவங்க வந்து படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு சில கரெக்டர் சொல்லியிருக்கீங்க, அந்த கரெக்ஷன் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க சர்டிஃபிகேட் தர தானே. இது வந்து இன்னொரு போக என்னன்னா வாதம் என்ன வைப்பாங்கன்னா, நீங்க ஒரிஜினல் படமான பகவந்த் கேசரிக்கு நேஷனல் அவார்டே கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில. அப்ப அந்த படத்தை ரீமேக் பண்ணி கூடுதலா சேர்த்த விஷயங்கள், பெஸ்ட் பிலிம் நேஷனல் அவார்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு பெஸ்ட் பிலிம் நேஷனல் அவார்டு வாங்கின படத்தை தான் இவங்க வந்து கதைக்கருவா எடுத்துக்கிறாங்க. அதனால கதைக்களத்துல வந்து ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்க போறது கிடையாது. நீங்க கூடுதலா சேர்த்திருக்க என்ஓசியும் பிளஸ் ஒரு சில கரெக்ஷன் சொல்றாங்க, அந்த கரெக்ஷன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு, மியூட் போட்டா வேலை முடிஞ்சுன்னா அதுதான் கொடுக்கணும்.
சட்டத்தின்படியும் சென்சார் அடிப்படையில் ரூல்ஸ் பிரகாரமே அதுதான். நீங்க வந்து இந்த படத்துல வந்து வேற கதைக்களம் பிரகாரம் சர்ச்சைக்குரிய கதைக்களமோ இல்ல வந்து சென்சாரை இழுக்கிறதுக்கான எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லைங்கிறனால இவங்க கொடுத்துதான் ஆகணுங்கிற பட்சத்துல நாளைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மேற்கொண்டுலாம் மேற்முறையெல்லாம் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க அப்பீல் போவாங்க சென்சார் போர்டு அப்பீல் எல்லாம் போக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோர்ட்டு சொல்லிச்சா ரைட் ஓகே போ அப்படின்னு தான் போவாங்க. இவங்க அதுக்கு என்ன அடுத்த நடவடிக்கை தான் இருப்பாங்க. இப்போதைக்கு உள்ள தகவல் படி படம் வந்து சென்சார் அதிகாரிகள் நாளைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒத்துக்கிறாங்க, கோர்ட் ஆர்டர் போடும், இங்க ஒத்துக்குவாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நாளைக்கு கொடுத்தாங்கன்னா படம் 14ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அடுத்த நாளே போட முடியாது. சென்சார் சர்டி கைக்கு வந்து எப்படியும் இவங்க ஆர்டர் கொடுத்து அவங்க கைக்கு வந்து அப்படி ஒரு நாள் 2 நாள் டிலே ஆயிரும். அதனால 14ஆம் தேதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அந்த 14ஆம் தேதியே வேணாம் ப்ரோ. அப்படி நாளைக்கே கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஏன் 22, 23 என்ன பல்தான் பேசுறீங்க? 22, 23 தான் வரணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட வரட்டும். 14 வந்தா பார்க்க மாட்டீங்களா பல்தான்? பல்தான் என்ன பல்தான் பேசுறீங்க? இப்ப பார்த்தா நல்ல டேட் தானே பல்தான். இல்ல ப்ரோ, 14ஆம் தேதி வந்தா தியேட்டர் கவுண்டிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஆல்ரெடி தெலுங்கு படம் எல்லாம் நிறைய ஓபன் ஆயிடுச்சு. ஓவர்சீஸ்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ, மொத்தமா ஓவர்சீஸ்ல வந்து பல்தான் நீங்க வந்து ஓவர்சீஸ பாக்குறீங்க, நான் படம் ரிலீஸ் ஆகுன்னு பாக்குறேன். இங்க வந்து எமோஷன்ஸை பாருங்க. நீங்க ஓவர்சீஸ்ல போய் நீங்க டேட்டரை பார்க்கணும் அப்படி இருந்து இது பண்ணணும்லாம் இல்லை. இங்க நமக்கு இங்க வந்து 14ஆம் தேதி படம் வந்தாலே போதும். ஏன்னா இங்க பொங்கல்ங்கிற ஒரு மிகப்பெரும் பண்டிகையை விட்டுட்டு நீங்க சாதாரண போய் ரிலீஸ் பண்ணி ஓவர்சீஸ்ல எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு 100 ஸ்கிரீனுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இதுல படம் நல்லா இருந்தா எப்படினாலும் போகும். மகிழ் திருமணி சொல்லலாம். மகிழ் திருமணி நம்ம வர நாள் தான் பண்டிகை. ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. இப்ப ப்ரோ கருப்பு மார்ச் 19 ரிலீஸ் ஆதா கருப்பு? ஏன் அவங்க நல்ல நாள்லயே கிளாஸ் வேணாம், அது வேணாம், இது வேணாம் டேட்டா பார்த்து குழப்பிட்டு இருக்காங்க. மார்ச் 19 டாக்ஸிக்னு ஒரு படத்தை டேட்டா இந்தியா லெவல்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ஏங்க நீங்க டீமே கான்ஃபிடன்ட் இல்லாம இருக்காங்க. எந்த டேட்ல போறது குழப்பம் இல்லாம இருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. டீமுக்கு ஏன்னா படத்துல 2 நாள் ஒர்க் இருக்கு. அந்த 2 நாள் ஒர்க் பண்ண முடியல. அவங்க எப்ப கிளியர் பண்ண போறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டேட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நாளைக்கு வந்து இந்த வாபாதியார் வந்து இது வேற வரப்போகுது. அது பேர் என்ன, கோர்ட்டுக்கு அது ஒரு ஹியரிங் நடக்குது நாளைக்கு. அது அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க. நேற்று நாளைக்கு ஒரே இடத்துல சந்திச்சுக்குவாங்க. நாளைக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் கிளியர் ஆகும். சரி ஃபர்ஸ்ட் கேவியன் கிளியர் ஆயிரும். இவங்களுக்கு அந்த 22 கோடி இஷ்யூ கிளியர் ஆனா கிளியர் ஆயிரும். பரணி உங்களுக்கு வந்து நீங்க கோவஸ்ட் கொடுத்துருக்கேன் பரணி, மேல வாங்க பரணி. ஓகே டவுட்டே அதான் ப்ரோ. இப்போ சப்போஸ் நாளைக்கு ஜனநாயகன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா வாவாத்தியாருக்குமே வந்துட்டு நாட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் டியூ இருக்கு ஒண்ணு. 2வது பராசக்தி இன்னும் என்ன இதுன்னு தெரியல, எங்கேயுமே புக்கிங் ஓபன் பண்ணல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பராசக்தி டீம்ல நம்ம கேட்டா நம்ம ட்வீட் எல்லாம் போட்டிருந்தோம்ல, அதை பார்த்துட்டு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு, எதுவும் அவசரப்பட்டு எதுவும் சொல்லாதீங்க, போஸ்ட்போன்லாம் சொல்லாதீங்கன்ட்டாங்க. நான் அவங்களுக்குமே வந்து இன்னும் ஒரு கிளியர் கட் தெரியல என்ன ரிசல்ட். நாளைக்கு வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் அவங்க நம்புறாங்க. அதிகபட்சம் நாளைக்கு வந்துரும், நாளைக்கு வந்தா படம் நாளை மறுநாள் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அதாவது இல்ல அது போஸ்ட்போன் கன்ஃபார்ம். ஜனநாயகன் வந்து 14ஆம் தேதி வரதாங்க வாய்ப்பு. நாளைக்கு கிளியர் ஆயிருங்கிறாங்க. ஜனநாயகம் நாளைக்கு பெரிய இஷ்யூ எல்லாம் வராது. அன்னைக்கு நேற்று நடந்துச்சு அந்த மாதிரி காரசார விவாதங்கள்லாம் கிடையாது. நாளைக்கு தீர்ப்பு சாதகமா தான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சண்டே பிரகாஷ் இப்ப காலையில இருந்து இது பராசக்தி வருது, அது வந்ததுக்கு அப்புறம் 14 ஜனநாயகன் வருதுன்னா இப்ப அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் அதுக்கு ஜனநாயகன் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க இல்லன்னா? அது 4 நாள் தான் இருக்கு. என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அதே அந்த ஸ்கிரீன்ஸ் அப்படியே வந்துருங்க. என்னன்னா இப்ப கூடுதலா ஜாக்பாட் அடிச்சது யாருக்குன்னா ராஜ்யசபாக்கு தான். ராஜ்யசபாக்கு முன்னாடி வந்து ஒரு 100 ஸ்கிரீன் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. 100 ஸ்கிரீன் ரொம்ப கம்மியா ஷோ பெருசோ ரொம்ப கம்மியான ஷோ தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப நாளைக்கு அவங்களுக்கு கிராண்ட் ரிலீஸ் கிடைக்குது. தமிழ்நாடு கூட இப்ப நீங்க சென்னையில நீங்க நைட் ஷோ பிரீமியர் ஷோ போட்டுருக்காங்க பாருங்க, மொரட்டு புக்கிங்ல போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா நாளைக்கு அந்த ஜட்ஜ் யாருன்னு சொல்லுங்க, ஜட்ஜை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க நைட்டு தீர்ப்பு மட்டும் நீங்க ஒண்ணு சும்மா அதெல்லாம் பேசவே கூடாது. சரி அப்படியே இந்த பேசி முடிச்சுட்டு டக்குனு டாக்ஸிக் டீசர் எப்படி இருந்துச்சுன்னு ஆர்ஜி விசால்ட் இருந்து ஆரம்பிக்க. விசால் நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட சொல்லுங்க. நான் தான் ஆரம்பிக்கணும். ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நீங்க தான் ஆரம்பிக்கணும். ஆமா இல்ல வந்துட்டு நான் காலையில பார்த்தேன், நிறைய பேர் ஷாக் ஆனீங்க. எனக்கு பெரிய ஷாக்கிங்கே இல்ல. ஏங்க கேக்குதா நான் பேசுறது? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க பேசல எங்களுக்கெல்லாம் கரெக்டா கேட்கும், பிரச்சனையே இல்ல. ஓகே ஓகே
நான் வந்துட்டு காலையில பார்த்துட்டு நான் ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு ஷாக்கிங்காவே இல்ல. ஏன்னா அந்த டைரக்டரே அவங்க டார்க் பிலிம்ஸ்க்கு பேர் போன ஒரு டைரக்டர் தான். நீங்க இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு ஒரு டார்க்கான டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மூத்தோன்னு ஒரு நிவின் பாலி படம் இருக்கு, அதை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அந்த படம் பார்த்தாலே ஒரு 2 நாள் தூங்க முடியாது. அந்த அம்மா வந்து யாஷை வச்சு ஒரு படம் பண்ணுதுன்னா எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, யாஷு, கேஜிஎஃப் பெரிய பேன் இண்டியன் பிலிம் அடுத்து வரும், ஸோ எல்லாரையும் கேட்டர் பண்ற மாதிரி ஒரு படம். அந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது. நான் எடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அடிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துப்போம். எனக்கு ஒரு ட்வீட் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னன்னா, சந்தீப் ரெட்டி வெங்கா யாரா அது அப்படின்னு ஒரு ட்வீட். சந்தீப் ரெட்டி வெங்காவா அது யாரு அப்படின்ட்டு ஒரு ட்வீட் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்னொன்னு, எனக்கு ஒரு பீக்கி பிளைண்டர்ஸோட அது விஷுவல் டோனு சாயல் எல்லாமே பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, மியூசிக் எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ஆளு பயங்கரமா இருக்காரு, அந்த மியூசிக் வந்துட்டு ரொம்ப கேட்டு பழக்கப்பட்ட மியூசிக் மாதிரி ஒரு ஃபீலு. மற்றபடி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது முழுக்க என்னோட கருத்து. வாதம் இருந்ததுன்னா வாங்க, நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பேசுனீங்களே, கடைசியில டைரக்ட் பண்ணது அவங்களே இல்ல, கமல். சரி விடுங்க, ஓகே. அவங்கதான் கமல் டைரக்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு தெரியுமா? அதுதான் அவங்க ஹஸ்பண்ட். அவங்க 2 பேத்துக்குள்ள ரிஃப்ட் வந்து தான் இவர் பண்ணாரு நியூஸ் வந்துச்சு, பாக்கலையா நீங்க? அதெல்லாம் நியூஸ் எல்லாம் வந்துச்சு கமல். சரி ஓகே. அந்த படத்தை வந்துட்டு யாஷ் பண்ணாருன்னு வச்சுக்கோ, மூத்தோன் வந்துட்டு இவங்க பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? மூத்தோன் அவங்க, அதுக்காக நான் என்னங்க மூத்தோன் அவங்க பண்ணல நான் சொல்றேன், அவங்கதான். இல்ல கமல், மூத்தோன் நீ பாத்திருந்தனா இந்த ப்ரோமோலயே தெரிஞ்சிருக்கும் இது கீத்து தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்றேன். யாஷோட மூத்தோன் படம் ஓடல, ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் படம், கமர்ஷியல் மூவி இல்ல, அது ஃபெஸ்டிவல் படம், அது கமர்ஷியல் மூவி இல்லையே. அது அநியாய டார்க், அதுவும் ஃபெஸ்டிவல். அனுராக் கஷ்யப் ப்ரொடியூசர், அது ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம், ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அது. அந்த படம் ஓடல, அது ஓடாதுங்க. அந்த படம் பார்த்தா தெரியும், அந்த படம் ஓட வாய்ப்பே இல்லை. ஆனா அதனாலதான் இவங்க ரொம்ப பெரிய ஸ்கேல் எடுத்துருக்காங்க போல. எனக்கு என்ன பெரிய ஆர்வம்னா, ஓகே யாஷை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, இந்த 5 ஹீரோயினுக்கு என்னடா கேரக்டர் வச்சிருப்பீங்கன்னு ஒரு பெரிய ஆர்வம், சுத்தமா செம ஆர்வத்துல இருக்கேன். நான் போன வருஷமே சொன்னேன், டாக்ஸிக் தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம் இந்த வருஷத்துல பெரிய படத்துல நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ எம் சீட்டட் ஃபார் FDFS ஃபார் ஆல் த ரீசன்ஸ். ஸோ ஐ எம் வெயிட்டிங். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க, தார், பல்தான், கமல் எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு அது என்ன மாதிரி படமா இருக்க போகுதுன்னா ப்ரோ, கேங்ஸ்டர் ட்ராமான்னு தெரியுது, ஆனா எந்த மாதிரி கேங்ஸ்டர் ட்ராமான்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அந்த படத்து மேல. ஏதோ ஃபேரி டேல் ஆஃப் க்ரோன் மென்னா ஏதோ போட்டிருந்தாங்க கீழே டேக்லைன், அது க்ரோன் அப்ஸ் அது. அப்புறம் 5 ஃபீமேல், அவர் சொல்லியிருந்தாரு அந்த ஒரு இன்டர்வியூல, இவங்க அனுபம் சோப்ரா இன்டர்வியூல வந்து, இது வந்து 5 பேருக்கு 5 உமன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்கும், அவங்கள சுத்தி தான் இந்த கதை நடக்க போகுது, அதுதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மேல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா இந்த டீசர் கொட்ட கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இதா இல்ல, இது வந்து இதை தவிர்த்திருக்கலாம், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம், இது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அதான் என்னோடது. இன்னும் கொஞ்சம் மாசா இறக்கிருக்கலாம். KGF எல்லாம் பார்க்க போது நமக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இதா நல்லா இறக்கிருக்கலாம், இதை தவிர்த்திருக்கலாம். படத்து மேல எனக்கு ஆர்வம் இருக்கான உண்மையாவே. ஓகே சூப்பர். அடுத்து எனக்கு அந்த மியூசிக், வயலன்ஸ் எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, அது இதே ஒரு மாதிரி கமல் பரணி சொல்றது காருக்குள்ள நடந்த வயலன்ஸ். வங்காமை நாங்களும் ஒன்னு எடுத்து காட்டுறோம், அதுவும் ஒரு வகையான வங்காமை நாங்களும் ஒன்னு எடுத்து காட்டுறோம் அப்படின்னு. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஆண் டைரக்டர் வந்துட்டு இத பண்ணிருந்தாருன்னு வைங்களேன், ஆண் டைரக்டர் பண்ணிருந்தாருன்னா அது பண்ணக்கூடாது, நம்ம எதையும் சொல்ல முடியாது ப்ரோ, அது அவங்க இஷ்டம். பண்ணக்கூடாது நம்ம எதையுமே சொல்ல முடியாது, அது டைரக்டர் இஷ்டம். அது அந்த நடிக்கிறாரு, அவர் பேன் இண்டியா ஸ்டார், அவருக்கு தெரியாததான் நமக்கு தெரிய போகுது. அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அத நம்ம எதிர்பார்க்கிறோம், இத கொஞ்சம் வேற மாதிரி காட்டிக்கலாமே. அவர் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு ஆளு, மியூசிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். பொய் ஹீரோயின் தானே ப்ரோ அவங்க? பொய்ன்னு ஒரு பாலச்சந்தர் படம் வந்துச்சுல,
ஏங்க இவங்க அவங்க நலதா மெஹந்தி ஹீரோயின் மாதவன் படம் அந்த படத்தோட ஹீரோயின் தான் டைரக்டர். அழகா இருப்பாங்க. பாசில் படம் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு சைல்ட் ஆக்டர் வரும். அந்த படம் பார்த்தது இல்ல தலைவா, பிரகாஷன் தான் சொல்லணும், நமக்கு தெரியல அந்த படம். நான் அந்த நலதா மெஹந்தி பாத்திருக்கேன், அதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. நாங்க பிறக்கலைங்க, நீங்க பிறந்தப்ப நடந்த படம் அது. இதெல்லாம் நாங்க பிறந்தேன், நாங்க எங்க ஜெனரேஷன்ல பார்த்த படம் நலதா மெஹந்தி தான். கமல் கடைசியில கேமியோலாம் கொடுத்துட்டு போவாரு, விருமாண்டி கெட்டப்பு. ஆனா அது வந்து கமல் நடிக்க வேண்டிய அந்த இந்த படம் தாங்க, மைக்கேல் மதன காமராஜர்ல வந்து இந்த காமேஸ்வரன் கேரக்டர் வச்சு பண்ண வேண்டிய படம் தான். அது கடைசியில் மாத்தி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன் ரீசெண்டா. பத்தி சொல்லுங்க பல்தான். டாக்ஸிக்காங்க எனக்கு கேவலமா இருந்துச்சுங்க, அவ்வளவுதான். ஆல்ரெடி போன படத்துலேயே ஒரு பிட்டு படத்து பீக் சரி விட அப்படி சொல்லக்கூடாதா, அந்த பி கிரேடுக்கு மூவிஸ்ன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கல, அந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அது வந்து அது ஒரு மாதிரி அது வந்து கிளப்புக்குள்ள வச்சிருந்தாங்க, இது காருக்குள்ள வச்சுட்டாங்க. ஸோ அந்த பி கிரேட் மூவிக்கான வச்சு அதுக்கப்புறம் இவருன்னா அந்த ராக்கி பை அப்சஷன்ல வந்து வெளியே வரல, இன்னும் ராக்கி பையவே வாழ்ந்துட்டு இருக்காரு போல. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு கார் வந்து எடுத்தது, அதுல ஒரு தாத்தா எப்படி வருவாரு, இதுலயே அந்த தாத்தா வந்து எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் வந்து வெடிச்சிட்டு துப்பாக்கியோட நின்றுட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் இல்லை, பி கிரேட் மூவி படத்தை ராக்கி பைய பி கிரேட் மூவியில் நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் இந்த வருஷம் சந்திர போட்டு பொழப்பாங்கன்னு தோணுது. ஏங்க யாராவது பேசுறீங்களா? இல்ல 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 இல்ல. வர்ணி ப்ரோ இருக்காரா? ஒரு ஐடியே காட்டல. இருக்கேனே, நீங்க சொல்லுங்க. இருக்கேன். எனக்கா நல்ல வேளை தனியா பார்த்தோம்டான்னு தோணுச்சு. டிவில எல்லாம் போட்டா என்ன அது ஒரு ஃபேமிலியோட பார்த்திருந்தா என்ன ஆயிருப்பாங்க. இல்ல நான் எப்பயும் தனியா தான் பார்ப்பேன், பட் எப்பயுமே ஹெட்செட் வச்சிருப்பேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு வந்துட்டு ஓகே தான், அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இந்த மாஃபியா இதுலலாம் பார்க்குறப்போ ஒன்று எங்கேயாவது ஒருத்தவங்கள வந்துட்டு அந்த அடக்கம் பண்ற இடத்துல ஒரு கேங் வார் நடக்கும், இல்லைன்னா கல்யாணத்தப்போ ஒரு கேங் வார் நடக்கும். இது காமனா இருக்கிறது எனக்கு. ஸோ அது இதுல வச்சது எனக்கு வந்துட்டு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட், அந்த கட்டெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். பட் ஓகே தான்ப்பா, அப்படிதான் இருந்துச்சு. எல்லாரும் ஒரு ஃபிலிம் ஆஃப் டைப் ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் என்ஜாய் பண்றப்போ, ஒரு வெரைட்டி ஃபிலிம்ஸ் வரப்போ இது ஓகேன்றது மாதிரி இருந்துச்சு. இதுக்கே ஷாக்கானா எப்படி படம் வர்றப்போ இன்னும் உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? யூ சர்டிபிகேட் தானே பண்ணி வரும், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏ சர்டிபிகேட் வரும். எனக்கு ஓகே தான். அப்படி வாங்க, நம்ம கட்சியில சேருங்க. அடுத்து சுகுமார் அண்ணன் இருந்தா அவர் சொல்லட்டும். வேற யாராவது சொல்லுங்க. பிரகாஷ் அண்ணன் நீங்க சொல்லுங்க. என்ன பிரகாஷ் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாரு, என்ன கன்றாவிடாது. நமஸ்காரம். டாக்ஸிக் எப்படி இருக்கு சொல்லுங்க. அதாவது இந்த லாஜிக்கு அந்த இதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனைலாம் இல்லை. இந்த வர அந்த கேரக்டர் பேர் என்னன்னு மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அடுத்தது வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா நான் வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்றேன். யாருக்குன்னா தெரியுமா பேரு? ராயா ராயா இல்ல அவர் பேரு கேட்கலப்பா, நான் அந்த கேரக்டர் பேரு கேட்டேன். நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பரணி தான் எப்பவுமே லேட்டா ஆன்சர் பண்ணுவா. நீங்களா என்ன அந்த பொண்ணு யாருன்னு கொஞ்சம் தெரியல, என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. யாரு போட்டிருந்தாங்களே ப்ரோ, நட்டாலியா ஏதோ போட்டிருந்தாங்களே, ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. எங்க கமல் முதல்ல பேரை சொல்லுங்க. இல்ல இல்ல நட்டாலி ஏங்க போட்டிருந்தாங்க, யாரோ போட்டிருந்தாங்க கமெண்ட் கோட் எங்க இருக்காங்க கொண்டு கொடுப்பா, யாருன்னு பாப்போம். கொஞ்சம் எப்படி நியூ ஃபேஸா இருக்காங்க. சும்மா என்ன படத்துல நடிச்சிருக்காங்க ஒரு அந்த மாதிரி. சரி ஓகே, அந்த விஷயம் எல்லாம் போட்டோம். நானு படத்தை சொல்றேன். நான் ஆக்சுவலா வந்துட்டு வெடிக்காலம் தான் வந்தேன் ஊர்ல இருந்து. வந்துட்டு நான் படுத்து எழுந்துட்டு அப்பதான் எழுந்தேன். ஒரு 5 மணிக்கு தான் படுத்துருவேன். காலைல ஒரு 9:30 10 மணிக்கு எழுந்தேன் கரெக்டா. ஓகே, எழுந்து சும்மா போன் அப்படியே ஸ்கால் பண்ணி பார்க்கும்போது
10 minutes to go அப்படின்னு வந்து ஒரு இதுவெல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் ஏதோ ஷேர் பண்ணியிருந்தாங்க டைம் லைன்ல. அப்போ இன்னைக்கு இது வரப்போகுது இல்ல அவரோட பர்த்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் சரி ஓகே பாத்துருவோம் என்னதான் வருது அப்படின்னு. சரி வந்தவொடனே ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டர் மட்டும் தான் வந்து அப்புறம் லிங்க் இந்த யூடியூப் லிங்க் சரி கிளிக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா எனக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு வேற ஏதோ ஒரு இதுக்குள்ள போட மாட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லா வந்து வேற ஊர் ஆளுங்களெல்லாம் காட்டினாங்க. ஓகே அப்புறம் காரை காட்டினவனே பதறிடுச்சு. கார் ஆடினவனே ஒரு செகண்ட் என்னப்பா இது என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்னு. அது அப்படியே போச்சு. எனக்கு அது அந்த இதுவெல்லாம் வந்துட்டு அந்த காருக்குள்ள நடந்ததுலாம் நான் பெருசா பேச விரும்பல. அது எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நடந்து வந்து வெளியே வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் அது வந்து அது கேஜிஎஃப் டோன்லேயே தான் அவரோட அதே ஸ்டைல் மாதிரி தான் இருந்தது. அந்த கன் வச்சுட்டு அதை பாக்குறது எல்லாமே. பட் ஆனா என்ன இருந்தாலும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் தானே. நம்ம வந்து இன்னும் எவ்வளவு இருக்கு இது படத்துல பார்க்க வேண்டியது. இப்போதைக்கு இது வந்து விஷுவலா சூப்பரா இருக்கு. விஷுவலா ஸ்டன்னிங்கா எனக்கு ரொம்ப விஷுவல் குவாலிட்டி மேக்கிங் அதெல்லாமே வந்துட்டு நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம். பிஜிஎம் கூட எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி இதுக்கு முன்னாடியே போட்ட மாதிரி படம் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எனக்கு. ஆனா இது ஓரளவு ஓகே. இது எனக்கு அது வந்து நாட் பேட் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி ஒரு 2 கமெண்ட் இருக்கு. 2 கமெண்ட் இப்ப சொல்லட்டுமா இல்ல கடைசியா சொல்லட்டுமா? 18+, பியூர் 18+. விஷால் ப்ரோக்கு 1, குமார் ப்ரோக்கு 1. 2 இப்ப சொல்லட்டுமா இல்ல கடைசியா சொல்லட்டுமா? அதை மட்டும் சொல்லுங்க. பியூர் 18+. ஆனா தேங்க்ஸ் பாஜித், இதுதான் வேணும்ன்றது. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, எல்லாம் பேசி முடிச்சுன்னு சொல்லிட்டோம். இல்ல பியூர் 18+, பரவாயில்லையா? கமெண்ட்ஸ்ல கீழே எதுவுமே இல்லையே. இல்ல புரியல, விசால் கேட்ட சொன்னது புரியல, சொல்லுங்க. இல்ல என்ன திட்டிருப்பாங்களா என்னவா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல உங்களை தான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல நீங்க பேசும்போது நான் இந்த படத்துக்கு கடைசியா இப்ப நான் சொல்லணும்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னீங்க. ஓகேவா? எனக்கு இந்த அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் இப்ப நான் நோ ஐ எம் நாட் வெயிட்டிங்னு சொல்லி வந்துக்கலாம். ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டு சொல்லிட்டு ஐ எம் கமிங்னு வரும்ல, அது தோணுச்சு. டியூன் பண்ணிக்கிங்க அவ்வளவுதான். அது அது போட்டுங்க. சுகுமார் ப்ரோ சொன்னாரு இப்பதான் தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எழுந்துச்சு பார்த்தேன் அப்புறம் எழுப்பி விட்டாங்க அப்படின்னாரு. ஆனா உண்மைதான் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. இல்ல தப்பா அடிச்சா எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு 2 பேரும் தோணுச்சு. நானே வந்து டயர்ட்ல தான் இருந்தேன். ஊர்ல இருந்து வந்து தூக்கம் இல்லாம டயர்டா இருந்து டயர்ட் ஆகிட்டாங்க. என்னடா இது அப்பா விஷால் காலையில ரிலீஸ், அதுக்குதான் காலையில 10:10 ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ. என்ன விடுங்க, எப்படி இருந்துச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க போங்க. நேத்து நைட்டே பண்ணிருக்கலாம். சரி ஓகே விடு. சரி படத்தை பத்தி பேசுங்கப்பா. அதுக்கப்புறம் ஆமா படத்தை பத்தி பேசுவோம். என்னப்பா இது பொங்கல், இது இந்த வருஷம் பொங்கல் போன வருஷம் பொங்கல் மாதிரியே இருக்கு. இதை முடிச்சுட்டு பேசுவோம். இது பெருசா இல்ல பாரு. நீ மத்தவங்க பேசுறாங்களா? சும்மா இவரு இந்த டாக்ஸி எல்லாம் முடிச்சு நேரா பராசக்திக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது டாக்ஸி, அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல மத்தவங்க சொல்லிட்டாங்க. மாவீரன் இருக்கு, மாவீரன் சொல்லணும் சொல்லிட்டாரா? கமல் சொல்லணும், மதன் சொல்லணும், தினேஷ் சொல்லணும். கமல் சொல்லிட்டாரு. சொல்ல ஸ்பீக்கர் உள்ள மத்த எல்லாருமே சொல்லுங்க, கமெண்ட்ல உள்ளவங்க சொல்லுங்க. இந்த படத்துக்கு ஆக்சுவலா நான் பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 4 வருஷம் டைம் எடுத்து ஒரு ஃபீமேல் டைரக்டருக்கு சான்ஸ் கொடுத்து அப்படி இப்படின்னு போன வருஷம் அந்த 1 மினிட் அந்த கிளப் வீடியோ கூட பயங்கரமா தான் இருந்துச்சு எனக்கு. பட் இப்ப பார்க்கும்போது ஒரு மாதிரி சும்மா அந்த கேஜிஎஃப் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதுக்காக அந்த கெட்டப்லயே திரும்ப துப்பாக்கியோட வந்து எனக்கு இதுல வந்து அந்த 80% இதெல்லாம் விடுங்க, படமா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சும்மா நம்ம அதே மாதிரி திரும்ப வந்து கேஜிஎஃப் ஒர்க் அவுட் ஆச்சு, பயங்கரமா இருக்கு. ராக்கி பாய்னு எல்லா பக்கமும் ரீச் ஆச்சு. அது எதனால ரீச் ஆச்சுன்றதே மறந்துட்டு இவங்க இப்படி தாடியோட ஒரு மிஷின் கன்னோட வந்துட்டா படம் ஓடிடும்னு நினைச்சு எதுவுமே எழுதாம சும்மா மேக்கிங்லேயே ஒன்று வங்கா ஸ்டைல் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதை பண்ணிட்டு ஒன்று வந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த 18+ இதெல்லாம் எனக்கு எதுவும் எக்ஸைட்டாங்க இல்லை ஆகும் அப்படின்னு. சரி பார்ப்போம் படம் ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
இடைச்செருகள் ராஜாசாப் பிரீமியர் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஆனா சப்டைட்டில் இல்லன்னு சொன்னாங்க தெலுங்கு வெர்ஷனுக்கு. இன்னைக்கு இதுவரைக்கும் பேக்கேஜ் எதுவும் வரலன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. நான் பார்த்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கிறவங்க போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போட்டுருவாங்க. 5 நிமிஷத்துல சப்டைட்டில் இருக்கா இல்லையான்னு. ஆனா சொல்லுங்க. கேக்குதா? ஆனா ராஜசாப்க்கு கேக்குது. செம்ம இது ஜாக் போட்டுருக்காரு இந்த பொங்கலுக்கு. யூஎஸ்ல எல்லாம் ரொம்ப லோவா இருந்துச்சு சென்னையினோட. அது கேன்சல் ஆனோடனே அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. சுகுமார் ப்ரோ, ராஜாசாப் ஜாக் பாக்ட் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். போன மாசமே படத்தை வாங்குங்க வாங்குன்னு கேட்டீங்களா? வாங்கிருக்கலாமே நீங்களே. ஆனா கரெக்டா ஜாக் போட்டானு நீங்க வாங்கினாங்களா? புரியல. நான் என்ன சொன்னேன்? நான் உங்களை போன மாசமே வாங்குங்க வாங்கன்னு சொன்னேன். படத்தையே உங்க அண்ணன் சொல்லி வாங்குங்க. தமிழ்நாடு ரைட்ஸ் நீங்க சொன்ன ரேட்டு சொன்னால, அப்ப நீங்க ஒரு ரேட்டு சொன்னீங்களா? நீங்களும் உங்க அண்ணன் சேர்ந்து வாங்குன்னு சொன்னா இல்லையா? இது நான் சொன்னேன். ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன். தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து ட்விஸ்ட் இப்படி வந்து நிக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுக்கு பேரு தான் சுகுமார் ப்ரோ ஜாக்பாட். எதிர்பாராப்ப வர்றதுக்கு பேர் தான் ஜாக்பாட். அவங்க ரெடியா வச்சிருக்கோம் லாட்டரி டிக்கெட்டை. சரி, வேற யாராவது பேசுவாங்களா? நாங்க சோலோ ரிலீஸ் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு நேரம் பரவாயில்ல. பரணி என்ன ரிலீஸ் ஆகுதா ஆகலையா? உங்க தலைவர் வராதா வரலையா? இல்ல அவரெல்லாம் இந்நேரம் வந்து பேட்ட படத்துல இருந்து அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவாரு. நான் என்ன கேக்குறேன்னா, அதான் திருச்சியில ஈவெண்ட் வந்துட்டு ஃபுல் ஃபிளட்ஜா போயிட்டு இருந்தது. அது அவங்க ரிலீஸ்ன்றது தாண்டி ஒரு டீம் வந்துட்டு அவங்க வேலையை அவங்க கமிட்மெண்ட்டை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது அட்லீஸ்ட் வந்து இதாச்சும் வந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனையாவே அமையுது. என்ன பரணி ப்ரோ, நாளைக்கு போடுற வீடியோ ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ, வெயிட் பண்ணி பாருங்க. பைரவா படத்துல இன்டர்வல் சீன் என்ன சீனு சொல்லுங்க. இல்ல ஐடியா கொடுங்கப்பா, ஏதாவது நல்ல சீனா சொல்லுங்கப்பா. என்னை விட பெட்டர் ஐடியாவா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடலாம்ல. நான் வரேன். பைரவா படத்தோட இது நான் வரேன் தனியா. ஆனா 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 இப்ப அதை போட்டேன்னு வைங்களேன், இதை வன்மத்தோட தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சில பேர் வருவாங்க. நீங்க என்ன போட்டாலும் நாங்க அப்படிதான் சொல்ல போறோம். அதனால நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க போடுங்க ப்ரோ. பேசாம நீங்க எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கல்ல பேட்டை, அதையும் பைரவா மிக்ஸ் பண்ணிருங்க. நான் வீழ்வேன் என்று நின்ன தாயோன்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே அங்கிருந்து நேரா பைரவாக்கு போய் நான் வரேன் தனியா முடிஞ்சவங்க சுண்டு வேலையை மேல படுதான்னு பாக்கலாங்கிற மாதிரி வைங்க. நாளைக்கு தெரிஞ்சிருமா? நாளைக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள சர்டிபிகேட் வரலன்னா படம் போஸ்ட்பான். நாளைக்கு சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா படம் வந்துடும். ஜனநாயகன் நாளைக்கு 10:30 ப்ரோ அந்த கேஸ். டீம் வந்து ரொம்ப கான்பிடென்டா தான் இருக்காங்க. சர்டிபிகேட் எப்படியும் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலைல வந்துரும்னு. டீம்னா ரொம்ப டீம்ல இருக்கிற முக்கியமான ஒரு டெக்னீஷியன் சொன்னதும் சரி, பிளஸ் நடிச்சவங்களும் சொல்றது, பிளஸ் டைரக்ஷன் சைடு டீம் எல்லா சைட்லயுமே ரொம்ப கான்பிடென்டா தான் இருக்காங்க வந்துரும்னு. ஆமா, நாளைக்கு ஜனநாயகன் கேஸ் வேற. ஸோ காலையில 10:30 அஃபிஷியல்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் என்னன்னு தெரியல எனக்கு. அதுதான் அவங்க அங்க கேஸ முடிச்சுட்டு வந்து அவங்க சர்டிபிகேட் கையில கொடுப்பாங்களாமே. ஆமா, அதுதான். இல்ல என்ன மளிகை கடையா நடத்துறாங்க? ஓனர் வெளியில போயிருக்காரு, வந்துதான் கடையை தொடப்பாரு. ஒரே இதா இருக்கு. யார் மியூட் பண்ணது? சும்மா ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ஏன் மியூட் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க, பாத்துக்கலாங்க. நாளைக்கு பாத்துக்கலாங்க, ஃப்ரீயா விடுங்க. நான் சாயங்காலம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு கிளியர் கட் தெரிஞ்சு, நாளைக்கு 2 படத்துக்கு தெரியும். வாவாதியார் எப்போ வரும்னு தெரிஞ்சு. நாளைக்கு அந்த கோர்ட் கேஸ் அதுவும் நடக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்ப அவங்க வந்துட்டு இது ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா இல்ல 14ஆம் தேதி தானா? இல்ல அவங்க வந்து எப்படின்னா கேஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா வாவாதியாருக்கு அவங்க வந்து பராசக்தி வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பராசக்தி வருது, ஜனநாயகன் எப்போ வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து
14ஆம் தேதி வருது அப்படின்னா நாளைக்கு கேஸ் அந்த கேஸ் கிளியர் ஆச்சு. அவங்க 14ஆம் தேதி போட்டாங்கன்னா வாவாதி அப்படி அமைதியாகி 30ஆம் தேதி போட்டுருவாங்க. அவங்க ஜனநாயகன் வந்து வரல, ஜனநாயகன் கேஸ் கிளியர் ஆகல, பராசக்தி இந்த சர்டிஃபிகேட் வரல, அப்ப நம்ம டக்குன்னு 14ஆம் தேதி போட்டுரும் சொல்லி அவங்க வாவாதியார் வந்து 14ஆம் தேதி போட்டுருவாங்க. ஆனா இப்ப கூட அவங்க சோலோ ரிலீஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? வாவாதியாரு போடுறது ஓகே, வாவாதியார் முதல்ல காசு கொடுத்து கிளியர் பண்ணுவாங்களா? இல்லங்க, அதுதாங்க சொல்றேன். அந்த 22 கோடி இஷ்யூ கிளியர் ஆனாதான் சொல்றேன். அந்த கோடி கிளியர் ஆனாதான் இது. ஆனா எனக்கு என்னன்னா நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னா பராசக்தி சர்டிஃபிகேட் வந்துடும், ஜனநாயகன் கேஸ் கிளியர் ஆயிரும், பராசக்தி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆயிடும், ஜனநாயகன் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடும். இதெல்லாம் வந்து ரூட் கிளியர் ஆயிரும், மற்ற எந்த படங்களுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது. இதுக்கு நடுவில் அடிச்சே ஜாக் பாயிட்டுங்க ராஜேஷ் ஒரு நாள் சோலோ 2 நாளைக்கு கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் வைப் ஒரு 3 நாள் தொடர்ச்சி வச்சுக்கிட்டா பொங்கல் கேப்பை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணும், அவ்வளவுதான். அடுத்து வந்து இந்த ஒருவேளை இந்த ரெண்டாவது ப்ராபபிலிட்டி என்னன்னா இது அப்படியே விட்டுட்டு பராசக்தி சென்சார் இஷ்யூ ஆகுது, சர்டிஃபிகேட் கிடைக்கல, ஜனநாயகன் கோர்ட்ல கேஸ் அது வந்து முடியல அப்படின்னா வாவாதியார் கேஸ் கிளியர் ஆச்சுன்னா வாவாதியார் ரிலீஸ் ஆகும், திரௌபதி 2 அந்த படம் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும். அது போக இன்னும் சில பெண்டிங் படம்லாம் ஒரு 2-3 படம் இருக்கு. போன வருஷம் எப்படி 6 படம் டக்குன்னு வந்துச்சோ அது மாதிரி திடீர்னு சில படங்கள் டக்குன்னு இறக்கிடுவாங்க, அது மாதிரி நடக்கும். ஆனா இது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா ஓகேவா, ரெண்டாவது சொன்னது நடக்க வாய்ப்பே இல்லை, முதல் சொன்னது அதிகபட்ச பாசிபிலிட்டி. பராசக்திங்கிறது நாளைக்கு சர்டிஃபிகேட் கிளியர் ஆயிரும், நாளைக்கு நைட்டு புக்கிங் ஓப்பன் பண்ணி ஈவினிங் மேல புக்கிங் ஓப்பன் பண்ணி நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு முடிவு இல்லாம சொல்றாங்க, அது எப்படின்னா ஒரு உறுதியா சொல்லல, நாளைக்கு வந்துடும் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகன் எப்பவுமே நேற்று சொன்னதுதான், நேற்று நம்ம ஸ்பேஸ்லேயே தமிழ்லேயே அதான வச்சிருந்தோம், ஜனவரி 14 தள்ளி போகிறதா ஜனநாயகன் அப்படின்னு போட்டிருந்தோம். அதே தான், ஜனவரி 14 தான் வர வாய்ப்பு அதிகபட்சம். 99.99% ஜனவரி 14 ஜனநாயகன் கன்ஃபார்ம். ஆனா பிரகாஷ் என்ன ஒன்னே ஒண்ணு பர்சனலா சொல்லுங்க, ஒரு மூவி பஃபா இருக்கும்ல, நிறைய படங்கள் பாக்குறோம்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்துட்டு டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல வரது, அது எனக்கு காலம் சரியான மன உளைச்சல். என்னடா இது அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல, இப்ப நேற்று அந்த ஷெட்யூல் போட்டிருந்தேன்ல, ஜனவரி 9 பாக்குறேன், ஜனவரி 10 இது பாக்குறேன், 12 பாக்குறேன், 13 பாக்குறேன், எல்லாம் பிளான் பண்ணி வீட்டுல ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். இப்ப என்னால இந்த நாள் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண, முன்னாடி ஏதாவது வாங்கி வாங்க சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், டைம் சொல்லிட்டேன். நம்மள அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ரெடி பண்ணிட்டோம். முன்னாடி ஃபர்ஸ்ட் பெங்களூர் போறேன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அதுக்கு அவங்க ரெடி பண்ணி அதுக்கு ரெடி பண்றதுக்கு 1 மாசம் ஆச்சு. முன்கூட்டியே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு நானே பிளான் சொல்லி வச்சு ஒரு வாரமா அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் முந்தின நாள் வேற ஒரு காரணத்துக்காக நம்ம அதை கொஞ்சம் ஷெட்யூல கேன்சல் பண்ணோம். ஆனா இது எதிர்பார்க்கல, இது குழப்பம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இது டோட்டலா பிளானே சொதப்பணும்னு எதிர்பார்க்கல, அது மன உளைச்சல ஏற்படுது. அது எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வருஷ தொடக்கத்திலேயே அது மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப எப்படின்னா படம் பார்க்குற மூடு கெட்டு போகும். அது ஒரு எப்படி சொல்றது, அந்த மூடும் இந்த மூடும் ஒண்ணுதான், அது ஒரு கரெக்டா அந்த வேவ்லெங்த்தோட போகணும், இல்லைன்னா கொஞ்சம் இதுதான். புரியுது. பிரகாஷ் ப்ரோ, அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் விடுங்க, உங்க கடையோட வியாபாரம் பயங்கர என்ன சொல்றீங்கன்னு புரியல. இல்ல, பேஸோட கவுண்டிங் டெய்லி ஏறிட்டே இருக்கு. எப்பவுமே இந்த பெரிய படங்கள் ரிலீஸ் சமயத்துல மட்டும் எனக்கு வர்றது சகஜம் தானே. பெரிய படத்தோட ரிலீஸ் சமயத்துல மட்டும்தான் அது மாதிரி வரும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். ஏன்னா நார்மலா நம்ம சினிமா அப்டேட் பேசுறது நம்ம தான் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் கடை வியாபாரம் உங்க பிசினஸ் இல்ல இந்த ப்ராப்ளம்னால இவ்வளவு அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல நார்மலாவே பெரிய படம் ரிலீஸ் சமயத்துல நடக்கிறதா தக்லைஃப், அந்தந்த பேர்ல நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. பட் அதை நம்ம இன்னைக்குமே 100 பேர் இருந்தாலும் அதே மாதிரிதான். சரி, நெக்ஸ்ட் டாக்ஸி எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதானே, வேற யாரும் டாக்ஸி பத்தி கமெண்ட் வரலையா? டாக்ஸி பத்தி எதுவும் கமெண்ட் வந்துச்சான்னு பார்த்தா கமெண்ட் கூட வரலையா? சரி ரைட். நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பார்த்தோன்னே ஒரு 10 செகண்ட் 20 செகண்டா பார்க்கும்போது விஷுவல்ஸ் பயங்கரமா, நம்ம பிகே பிளண்டர்ஸா வெப் சீரிஸ் பார்த்தோம், அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு சீரிஸ் ஒன்று பார்த்தோம், அதுலயும் நம்ம விஷுவல்ஸும் பயங்கரமா நம்ம ஹாலிவுட் ஸ்டெப்பும் இருக்கு போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே ஹாலிவுட் ஸ்டெப்பா நான் வைக்கிறேன்டா, அப்ப நான் நெட்ஃபிளிக்ஸ் கூட டைப் வச்சுட்டேன்டாங்கிற மாதிரி வச்சுட்டேன். எனக்கு ஷாக்கிங் என்ன ஷாக்கிங்னா, நீங்க வந்து படத்துல வச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, படத்துல ஏ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சீங்கன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு வர போறாங்க. டீசரோ ட்ரெய்லர்லயே வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்கலாம், இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடக்க சொல்லிருக்கலாம், வைக்காமே தவிர்த்திருக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கு மாஸ்க் ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அவன் மாஸ்டர்னு காமிக்கிறதுக்கு, அவன் மாஸ்ன்னு காமிக்கிறது, அவன் மிகப்பெரிய ஆஜான பகவான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நீங்க வேற வழிமுறைகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நான் மீறிட்டேன், இது மேலே என்ன வைக்கிறது இல்லை, இப்ப இதை வைப்போம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்களா? இல்ல இது ஒரு ரெண்டாவது காரணத்தை ரெண்டாவது சொல்றேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா டீசர் ட்ரெய்லர்ல இது மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது. நீங்க யூடியூப்ல ஓப்பன் பண்ணா எல்லாத்துக்கும் கிடைக்கும். சின்ன பசங்க பாக்குறாங்க, இல்ல ஒரு 17 வயது பையன்கள் பாக்குறாங்க, ஏற்கனவே நமக்கு எங்கெங்க எல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே கிடைக்குது. இதை மாஸ் மூமெண்டா மாத்தக்கூடாது. நீங்க இதைதான், அதாவது ஈஸியா கிடைக்கிறதுங்க ஒரு விஷயம்,
ஆனா இதை மாஸ் அப்படின்னு காமிச்சு இப்படி இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஆதிக்கத்தை ஒரு வேற வேற ஆங்கிள் போகும் வச்சுக்கோங்களேன். அது போகக்கூடாதுங்கிறதுக்காக சுத்தமா சொல்றேன். இது ஒரு தப்பான ஒரு விஷயமா எனக்கு படுது. நீங்க படத்துல வைங்க, தப்பே கிடையாது. படத்துல வச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்க, அதுக்கான ஆடியன்ஸும் வர போறாங்க. இப்ப ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு இதாயிருச்சு. சர்டிஃபிகேட் படம் தான் ஆடியன்ஸ் விடுறதுல, பெரும்பாலும் சிட்டிஸ்ல விடுறதுல, ஒரு சில ஏரியால விடுறாங்கன்னா அது வேற விஷயம் விட்டுருங்க. ஆனா அது சர்டிஃபிகேட் வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. நீங்க இது மாதிரி ட்ரெய்லர்ல டீசர்ல வைக்கும்போது அது பெரிய ஆபத்துக்குள்ளாகும். ஏன்னா நீங்க வந்து சஜஷன்ல காமிக்க இவங்க ஒரு ஆட் எல்லாம் போடுவாங்க. ஆட்ல முன்னாடி வந்து நிற்கும். யூடியூப் உங்களோட அல்காரிதம் தெரியும். டக்குனு ஒரு 4 வீடியோ பார்த்தா ஒரு வீடியோ அன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கும், அது மேல காமிக்கும். அப்ப எல்லாருமே பாக்குற மாதிரி அது ஆசை. கேஜிஎஃப் படம் தானே, ஆக்ஷனா தான் இருக்குன்னு நினைச்சு நம்பி பார்ப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான் பார்ப்பாங்க. இவன் என்ன பில்டப்பா, ஏன்னா கேஜிஎஃப் 2 டீசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையா இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசப்பல நின்று அது அவ்வளவு பெரிய கண்ணை வச்சு டக்குன்னு சுட்டுட்டு அந்த சிகரெட்ல பத்த வச்சுக்கிட்டு இருக்குல்ல. அப்ப எல்லாரும் அப்ப அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. அவன் கெட்டப்ப பார்த்தா அதான் நினைப்பாங்க, கையில ஒரு அவ்வளவு பெரிய கண்ணும் அதே தாடி அப்படின்னு பார்த்தோன்னா அது மாதிரிதான் நினைப்பாங்க. அப்படி பாக்குறப்ப இது வந்து ஆடியன்ஸை மிஸ்கைட் பண்றதுன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனா என்னன்னா இன்னும் சில பேரை நீ தப்பான வழியில கொண்டு போயிடக்கூடாது, ஒரு தப்பான எண்ணத்தை மனசுல வச்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இது தப்பு கிடையாது, ஓகேவா? ஆனா அதை எங்க வைக்கிறீங்கன்னு இருக்கு. டீசர் ட்ரெயிலர் வைக்கிறது தப்பு. அது தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அவங்க விருப்பம் தான். என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஒப்பீனியன், அவங்க டேரக்டர், அவங்களுடைய விருப்பம் எல்லாமே அதுதான். எனக்கு பட்டது ஏன்னா ஆனா என்ன ரெண்டாவது காரணம் சொல்லலாம். ரெண்டாவது காரணத்துக்கு வரேன். இப்ப அதை பாசிட்டிவா சொல்றேன். ஒருவேளை இந்த படம் வந்து எதை பத்தி பேச போகுது அப்படின்னா இதை பத்தி தான் பேச போகுது போல இருக்கு. ஒருத்தன் இப்படியாப்பட்டவனை பத்தி தான் பேச போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன வாட்டி வந்த ஒரு கிளிம்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளப்புக்குள்ள கிட்டத்தட்ட இதே ஒரு மேட்ரு தான் அங்கேயும் இருக்கும். இப்ப அதே மேட்ரு தான் இங்கேயும் வருது அப்படின்னா மேட்ரை பத்தி தான் கதை இருக்குமோ. இவங்க ஒரு என்னதான் கேங்ஸ்டர் ஃபிலிம்னாலும் அதுல மேக்சிமம் ஒரு 6 ஹீரோயின் சொல்றாங்க. 6 ஹீரோயின் பிளஸ் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ந்தவன் ஒருத்தன், இவனை வச்சுதான் இந்த இந்த செக்ஷுவல் விஷயத்தை வச்சுதான் கதையை நகருது. அதுக்கு மேலதான் அந்த கேங்ஸ்டர் பகைகள் எல்லா யுத்தமும் அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கு மேல ஆக்ஷன், அதாவது லஸ்ட்னால ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போகுதா அப்படிங்கறதா எனக்கு. லஸ்ட் தான் மெயின் கதையா அப்படிங்கறதுலாம் எனக்கு இருக்கு. ஒரு அந்த மாதிரி ஒரு காரணமா கூட இருக்கலாம். நான் இந்த படம் இதை வச்சுதான் இருக்கேன், நீங்க இதை நீங்க இதுதான் படத்துலயும் இருக்கும், நீங்க வந்து பாக்கறதுனா பாருங்க, இல்லைன்னா வேணாம். நான் படமே இப்படிதான் எடுக்க போறேன். நான் உங்கள்கிட்ட இப்பயே சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் டீசர் எல்லாம் காமிச்சேன், இப்ப செகண்ட் டீசர்லையும் காமிச்சிட்டேன். இப்ப நீங்க படத்தை பார்த்துட்டு என்னப்பா இது இவ்வளவு ஏசியன்ஸ் எல்லாம் இருக்கு, இதே நீங்க முன்னாடி சொல்லலாம் அப்படின்னு கேட்டக்கூடாது. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களை தயார் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தயார் பண்ணி இந்த சீன் வச்சிருக்கலாம். இந்த 2 காரணம் தான் பார்க்க. ஆனா ஃபர்ஸ்ட் அதை தெளிவுபடுத்துறது ஓகே. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து எனக்கு வந்து அந்த மைண்ட்ல பட்டுச்சு. இன்னைக்கு 17 வயது ஆட்கள் கெட்டு போறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு, அதுவும் இணையத்துல நிறைய இருக்கு. அதுக்கு போக நீங்களும் ஒரு விஷயத்தை கொடுக்க, அது ஒரு மாஸ் ஹீரோ பண்றது. இப்ப சாந்தனு ஒரு படம் நடிச்சார், டபுள் மீனிங்ல முருங்கைக்காய் சிப்ஸா. ஃபர்ஸ்ட் டேட் நடக்குமோ நடக்காதா? ஒரு பெண் வீட்டு குடும்பம் நடக்கணுங்க, மாப்பிள்ளை வீட்டு குடும்பம் நடக்காதுங்க, நடக்கக்கூடாதுன்னு நினைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டேட் நடந்துச்சா நடக்கலையாங்கிறதான் கதை. அதுக்கு ஒரு அந்த அதுல்யாக்கு அப்படி ஒரு காஸ்டியூமை போட்டு விட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனா அதில் யாரும் பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா சாந்தனு மாதிரி நடிகர் நடிச்சா நீ என்ன மாதிரி கான்செப்ட் நடிச்சா படம் நல்ல படமா இருந்தா தான் அது ரீச் ஆகும், இல்லைன்னா ரீச் ஆக போறது கிடையாது. அப்ப நீ யார் நடிச்சா எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப இவ்வளவு பேர் ஸ்டார் வேல்யூ ஒரு படத்துல வந்துருச்சு. இதனால ஏகப்பட்ட பேர், நீங்க 50 மில்லியன் வியூஸ் 20 மில்லியன் வியூஸ் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவீங்க. இப்ப அப்ப இவ்வளவு பேர் உங்களை பாக்குறாங்கன்னா யாருக்காக பார்க்கறாங்க, யாருக்காக பாக்குறாங்க? அப்ப யார் ஆக்ஷன் எதிர்பார்த்தப்ப யார் இதை பண்ணுவாருன்னு நினைச்சா பார்க்க போறாங்க. அப்ப அதுல குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நீங்க பத்தியா இது மாதிரி ஒரு அடக்குமுறையோட ஒரு விஷயம் ஒண்ணு பண்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு மாஸ் பத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட கூடாது. ஏற்கனவே அந்த பட்டா கத்தி இதெல்லாம் காமிச்சுதான் அதை ஒரு மாசம் உருவாக்கி வச்சிருக்காங்க. கண் கலாச்சாரத்தை ஒரு மாசம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த கஞ்சா கலாச்சாரத்தை ஒரு மாசம் உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் மாசுன்னு மக்கள் மனசுல பதிவு வச்சுக்கூட, முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மனசுல பதிவு வச்சிடக்கூடாது அப்படிங்கறதான் முதல் காரணமா சொன்னேன். அவ்வளவுதான் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி டீசர் மேக்கிங் விசுவல்ஸ் எல்லாமே ஹாலிவுட் ஸ்டைல் செம்மையா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு பார்த்தா எனக்கு நடத்தி விட்டுருக்காங்க, பரவாயில்ல. இது அந்த விஷயம் இல்லாம அதுக்கு மேல வேற மூமெண்ட்ல அதை வச்சிருந்தாங்க அப்படின்னா இது வேற இன்னும் அப்படியே டோட்டல் ஹைப்பே எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போயிருக்கும். இப்ப எப்படி ஹைப் கொண்டு போயிருக்குன்னா அனிமலும் கேஜிஎஃப்பும் கலந்து ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப. ஏன்னா அதனால ஹிந்தி பெல்ட்டுக்கு பயங்கரமா அந்த படம் பிக்கப் ஆகலாம். ஏன்னா ஹிந்தி பெல்ட்ல அமிதாப் பச்சன் ஸ்டார்டிங்ல எப்படி ஒரு கெத்தான, ஒரு அரகண்டான, ஒரு மாசான ஒரு பல விஷயங்கள் பல கேரக்டர் பண்ணிருக்காரு. அமிதாப் பச்சனோட அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. அதை வந்து இங்க பண்றதுக்கு இப்ப இந்தியில நிறைய பேர் இல்ல. அப்ப யாஸ் வந்து அது பண்ணுவாரு. ஏன்னா அனிமல் ஹிட் ஆனதுக்கு அது ஒரு ரீசன். அனிமல் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆல்பா மேல், அந்த ஆல்பா மேலதான் இந்தியில மிஸ் பண்றாங்க. அதை மிஸ் பண்ற ஆல்பா மேல வந்து இப்ப நிறைய பேர் அதை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வராங்க. எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு அப்புறம் பாகுபலி மாதிரியே நான் பெரிய பட்ஜெட்லயே பெருசா 3 வருஷம் 2 வருஷம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துதான் அவர் அந்த சுயத்தை இழந்துட்டார். சலார் பண்ணாரு, நடுவில் சாகவ பண்ணாரு, ஏகப்பட்ட படம், ராதேஷியாம, ஆதி புருஷு அப்படின்னு ஏகப்பட்ட
நீங்க அந்த பெரிய பட்ஜெட்டுக்குள்ள போய் லாக் ஆயிட்டீங்கன்னா திரும்ப 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 நீங்க அதை மட்டும் தான் பண்ண முடியும். 2 வருஷம் 3 வருஷம் தான் படம் பண்ண முடியும். லைஃப் போயிடும். இப்ப இவர் திரும்ப அந்த கேஜிஎஃப் ஹேங்கோவர்ல இருந்து வெளியே வரல. இப்ப நம்ம பார்த்தோம் அது நமக்கு இது யாசுனா தனியா தெரியும். கேஜிஎஃப் யாசுனே கடைசி வரைக்கும் நிக்க கூடாது. அது தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு தினது. ஏன்னா எனக்கு கேஜிஎஃப் பண்ணிட்டு மாவீரன் சொன்ன மாதிரி ஒரு ஃபீமேல் டேரக்டர் போறாருங்கிறப்ப சரி வித்தியாசமா ஏதாவது பண்ண போறாரு போல இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு பெரிய ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ண போறாரு, 3 வருஷம் வச்சு படம் வர போகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி நம்ம அது மாதிரி கேங்க்ல போக கூடாதுன்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டாரு போல நினைச்சா அந்த கேஜிஎஃப் மாதிரியே தான் அந்த அதே பியர்டு அதே விஷயம் எல்லாமே அதே மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு தடவை பண்ணாதான் ஒர்க் ஆகும். சில விஷயம் சொல்லுவாங்க, இல்ல ஒரு மீம் வரும், ஒரு தடவை சொன்னா ஒர்க் ஆகும், 2வது தடவை பண்ணா சிரிச்சு போடுவாங்க அப்படின்னு வரும். அந்த மாதிரி 2வது தடவை சிரிச்சிடாம இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே அப்படி இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு தெரியல, அந்த அம்மா என்னதான் டைரக்ட் பண்ணிருக்கோம் பாப்போம். பிரகாஷ் ப்ரோ, அது வேணா ஒரு ஆர்வம் வரப்போறது, ஓப்பனிங் வரப்போறது எல்லாமே ஓகே. அது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த அவங்க எல்லாம் பயங்கர பிட்டா தான் எடுப்பாங்க. அவங்களே ட்ரெய்லர்ல இதெல்லாம் வைக்க மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா ட்ரெய்லர் வந்து எல்லாருக்கும் அதைத்தான் சொல்றேன். நீங்க எல்லாத்துலயுமே நீங்க எந்த ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சொல்ல போனா ஏ சர்டிபிகேட் படம் இல்ல டபுள் மீனிங் காமெடி படம் இல்ல வந்து இந்த அடல்ட் காமெடியை மெயினா பேஸ் பண்ண படத்துல மட்டும்தான் சீன் ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. மற்றபடி எந்த படத்துல வச்சதில்ல. பெரும்பாலும் இந்த லெஸ்பியன் சீன்ஸ் இருக்க படங்கள் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அதை வேணா வச்சிருப்பாங்க. இது வந்து படத்துல நாங்க வந்து அது எப்படின்னா படத்துக்கான ஓடுறதுக்கான ஒரு அம்சமா இருக்குங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. மற்றபடி பெரும்பாலும் எங்கேயுமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து எதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கூட அந்த மாதிரி சீன் எடுக்க முடியும். மொத்த சீரீஸ்லயுமே பாத்தீங்கன்னா முழு சீரீஸ் 40 நிமிஷம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு கிளிப்பிங்ஸ் இருக்க ஒரு கிட்டத்தட்ட என்னன்னா எப்படின்னா மேலோட்டமா சாஃப்ட் பார்ன் கூட இருக்காது. அதுல அது இருக்கிறது ஃபுல்லாவே ஹார்ட் கோர் தான் இருக்கும். அந்த ஹார்ட் கோரையே அவங்க முழுசாவே எதுலையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. டீசர் ட்ரெயில எதுலையுமே காமிக்க மாட்டாங்க. அவங்க அதையே பேஸ் பண்ணி போறாங்க. அவ்வளவு வளர்ந்த இதுலயே நம்ம இப்படி இதெல்லாம் வந்து அது இவ்வளோ ஒரு இதா லோக்கலா காமிக்கணுமான்னு தோணுச்சு. அதனால காலையில எடுத்தோன்னே அந்த ட்வீட்டை போட்டேன். ஒரு காரணம் சொன்னீங்க, அதுதான் எனக்கு தோணுச்சு. படமே இதுவா இதை பேஸ் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இன்னொன்னு நான் ரெண்டையுமே சொல்லிட்டேன். நான் என் மைண்ட் செட்ல ரெண்டையுமே காலையில இருந்து ஓடிட்டு ரெண்டையுமே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆனாலும் எனக்கு படத்துல பட்டு ஏன் இதை சொல்றேன்னு கேளுங்களேன். நான் வந்து எதுக்கு இந்த டீசர் ட்ரெயிலர் வைக்கிறதுக்கு மட்டும் நான் எப்பவுமே ஒரு எதிர்ப்பு ஏன் பர்சனல் படத்துக்கே நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஓகேவா, நான் இந்த இவங்க அப்படி எடுத்தாங்க தப்புன்னு கூட சொல்லல. ஆனா என் மைண்ட்ல நான் தப்பா பாக்குறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன ரீசன் நம்ம ஸ்பேஸ்ல ஒரு தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு யூ சர்டிஃபிகேட் படம் பாக்குறேன். தேட்டருக்கு போயிருந்தேன். யூ சர்டிஃபிகேட் படம் தான் அந்த படம். தேட்டருக்கு ஃபேமிலி ஆர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஃபேமிலி ஆர்ட்ஸ் நிறைய பேர். அந்த படம் பயங்கரமா ஒரு ஹிட் படம். கூட்டம் குமிஞ்சிச்சு ஹவுஸ்ஃபுல். அதுல ஹவுஸ்ஃபுல்லா ஒரு என்னங்க தமிழ் படமா? தமிழ் படம் ஃபேமிலியா வந்து படம் பாக்குறாங்க. படம் வந்து 1200 பேர் உள்ள சீட். அப்ப 1200, இப்ப 850 சுருக்கிட்டாங்க. அப்ப 250 சீட்டு தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 850 சீட்டா தான் இருந்துச்சு. இப்ப 1200 அப்ப விட்டுருங்க. 1200 சீட்டு இருக்கு. பயங்கரமா வந்து சீட்டு ஃபுல்லு. அதுல 1200ல 1000 பேர் ஃபேமிலியா இருந்துச்சு. எப்படின்னா குழந்தைங்களும் அதிகம். ஓகேங்களா. படம் வந்து இன்டர்வல் பேக்ல வந்து ஏ சர்டிஃபிகேட் பட்ட ட்ரைலர் ஓடும். எதே தெரிசா இல்லைன்னா நான் ஓகேவா. நான் அந்த ஓடுறதுக்கு நான் என்ன சொன்னு சொல்லல. ஓகேவா, அது நீங்க ஓட்டிங்க ஓகே படுத்தல. அதுல நான் இனிமேல் விட்டு பார்க்க மாட்டேன்டி அப்படின்னு ஒரு டைலாக் வரும். நீ விட்டு பார்ப்பேன்னு ஒரு டைலாக் வரும். விட்டு பார்க்க மாட்டேன்னு ஒரு டைலாக் வரும். ஏன் விட்டு படம் நீ அப்படின்னு ஒரு பாட்டு அந்த ட்ரைலர்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த இதுல ஒரு டைலாக் ஒரு சாங் அட்டாச் பண்ணிருப்பாங்க. இது ட்ரைலர் முடிஞ்ச உடனே எனக்கு முன்னாடி சீட்ல இந்த 2 ட்ரைலர்களும் அவங்க அம்மாட்ட கேட்கறாங்க விட்டு படம் தான் என்னம்மான்னு கேட்கறாங்க. ஓகேவா, அது நடந்த விஷயம். கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்நாக்ஸ் கையில கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு அந்த பார்த்துட்டு எனக்கு உறுத்தலா இருந்து நான் வந்து ட்வீட் போட்டேன் ஜிவி பிரகாஷ். இது ட்ரைலர்ல இந்த டைலாக் வைக்கலாமா, வச்சா இது வந்து ஏ சர்டிஃபிகேட் படமா, ஏ சர்டிஃபிகேட் படத்துல ட்ரைலர் அட்டாச் பண்ணலாமா, ஏன் யூ சர்டிஃபிகேட் படத்துல இந்த ட்ரைலர் அட்டாச் பண்றீங்க, அப்படியே ப்ரொமோட் பண்ணுவாங்க அந்த படத்தை. ப்ரொமோட் பண்றேன் அது ஏ சர்டிஃபிகேட்டோட நீங்க ப்ரொமோட் பண்ண முடியல, ஏன் யூ சர்டிஃபிகேட் படத்துல அட்டாச் பண்ணி கேட்டேன். அப்ப பிளாக் பண்ண மனுஷன் தான் 7 வருஷம் நான் பிளாக் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஒரு 2 வருஷமே அன்பிளாக் பண்ணிருக்காரு. ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த ஏ சர்டிஃபிகேட் படத்தை அதை கேட்டதுக்கு தாங்க பிளாக் பண்ணிட்டாரு. அது வேற விஷயம். ஓகேவா, 7 வருஷம் பிளாக் பண்ணிட்டாரு. இப்பதான் 2 வருஷமா 1.5 வருஷமா அன்பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அது வேற விஷயம். இப்ப அதை விட்டுருங்க. என்னன்னா எனக்கு இந்த டீசர் ட்ரைலர்ல பொதுவா எல்லாருக்கும் ஈஸியா கொண்டு போய் கிடைக்கக்கூடிய விஷயத்துல சில விஷயம் செய்யக்கூடாது, சில விஷயங்கள் பார்க்க வச்சக்கூடாது. இருக்கிற அதுக்கு தப்பான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. அது மனசுல பதியுங்க. நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம 90s கிட்ஸ் நம்ம டிவில ஏதோ ஒரு வகையில எங்கேயோ கிறிஸ்டின் வரப்போதுனால நம்ம டிவி ரிமோட்டை மாத்திடுவாங்க வீட்டுல. பாட்டுல இந்த 7G ரெயின்போ காலனி ஜனவரி மாதம் பாட்டு வரும். அந்த பாட்டு இன்ன வரைக்கும் நம்ம முழுசா பார்க்க விட்டுருப்பாங்க. அந்த பீரியட்ல நம்ம தனியா வந்து இப்ப பாக்குறோம். அது வேற விஷயம். அப்ப நம்ம பார்க்க விட்டுருப்பாங்க பாட்டு சன்மிசி. அந்த பாட்டை போட மாட்டாங்க, போட்டா பார்க்க விட மாட்டாங்க. பார்த்தா நம்ம என்னமோ இப்ப விட்டுப்படத்தை பாக்குற மாதிரி அப்ப உட்காந்து காருக்குள்ளேயோ ஆட்டோக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு செல்லுல நான் இப்ப இந்த ஜாய்ஸ்டிக் வச்ச மொபைல் இருக்கும் 6600 நினைக்கிறேன் நோக்கியால.
நடுவில் ஜாயிச்சு அந்த மொபைல்லாம் வீடியோ பார்க்க முடியும். அந்த மொபைல்ல அதிகமா விட்டுப்படம் பார்க்குற மாதிரி அந்த பாட்டை பார்த்த காலம்லாம் உண்டு. அப்படி நம்மள பார்த்துக்கிறாங்க. எதுக்காகனா ஏதோ ஒரு வகையில நம்ம மனசு தாக்கமா இருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக நம்மள வந்து பல நம்மளோட இதுல வந்து ஏன்னா நீ செக்ஸ் எஜுகேஷன் முக்கியம் தான், பட் செக்ஸ் எஜுகேஷன் என்னன்னு சொல்லிட்டு தான் எஜுகேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வைக்க முடியும். என்னங்க அதுல பாக்குறது தப்பா அப்படிங்கிற தப்பு கிடையாது. இதை பார்க்க வைக்கிறது தப்பான தப்பே கிடையாது, திரும்ப சொல்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி செக்ஸ் எஜுகேஷன் ஐயோ நமக்கு ரொம்ப ரோலிங் ஆகுது. செக்ஸ் எஜுகேஷன் விடுங்க விடுங்க செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு புரிதல் இருந்தாதான் அதுக்கப்புறம் நமக்கு சொல்றதுக்கோ இல்ல நம்ம திரையில காமிக்கிறதுக்கோ மக்கள் மனசுல எது நல்லது எது கெட்டேன்னு தெரியும். இங்க எல்லாமே வந்து நார்மலாவே தப்பா பாக்குறது, எல்லாமே தப்பா நடக்குது. எந்த சிச்சுவேஷன்ல இது மாதிரி இது ஒரு மாஸ் மூமெண்டா பிம்பம் அமைக்கிறது இருக்குல்ல, அதுதான் தப்பு. அதுதான் தப்பா எனக்கு படுது. அது தப்புன்னு கூட நான் சொல்லல. அது நீங்க நான் ரெண்டாவது சொல்ல காரணத்தையே வச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல நீங்க சொல்றது எனக்கு கரெக்டான பாயிண்டா புரியுதுன்னா, ஆனா இப்போ இதை தவிர எங்கேயுமே சென்சாரே இல்லையேண்ணா, எதுலயுமே சென்சார் இல்ல. பசங்க வந்துட்டு கெட்டு போகணும்னு நினைச்சா எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. நம்ம அதான் சொல்றேங்க, எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இந்த பீரியட்ல ஒரு மாஸ் ஹீரோ பண்றது இருக்குல்ல, அப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் மாஸ் மூமெண்ட் மான்ஸ் அவன் ஒரு மான்ஸ் தான் காமிக்கணும், அவன் ஒரு பெரிய ஆஜானுபாகவா காமிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி வச்சா இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது என்ன சொல்றது, இல்ல அது மட்டும் இல்ல, அது இன்னொரு வார்த்தை இருக்கு, எனக்கு கரெக்டான வார்த்தை தப்பா அதாவது ஆபாசமா சொல்லிடுவோம் பயந்துட்டு தான் சென்சார் பண்ணிட்டேன், தொண்டைக்குள்ளேயே சென்சார் பண்றேன். அது சப்மிசிவ்னு ஒண்ணு இருக்கா செக்ஸுவல்ல, அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, அது பேர் என்ன, அப்யூசிவா சப்மிசிவ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அதே தமிழ்ல வருது ஆனா தப்பா வருது. சொல்லுங்க செடியூஸா? ரைட் விடுங்க. என்னது செடியூஸா? செடியூஸ் வேற பரணி. இவர் ஒருத்தர் சும்மா இருக்கணும் பரணி. டபுள் ஆக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? தெரியலையா? ஆமா இப்ப இருக்க பஞ்சாயத்துல அந்த பஞ்சாயத்து வாங்க 6 ஹீரோயின் இருக்கு. சரி ஆளுக்கு ஒரு 3 யாசா போட்டு விட்டுருங்கயா, ஆளுக்கு 2 இதுல நயன்தாரா ஏதோ சிஸ்டர் ஆமே இல்ல ப்ரோ, இதுல இந்த டீசர்ல வந்து யாஷோட முதுகு காட்டியிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர்ல யாஷோட முதுகுல டேட்டோ இருக்கும், இதுல டேட்டோ இல்ல, அதனால கேக்குறேன். தலைவன் டீகோடிங்க பாருங்க தலைவா. லாங் ஹேர் வச்சிருப்பாரு, இப்ப இதுல நார்மல் ஹேர் கட் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் ஆமா கரெக்ட் தான். ஆனா தெரியல டபுள் ஆக்ஷன் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. நான் அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா தெரியணும்னா டைம் இருந்தா, இல்ல நான் ரொம்ப டார்க் பிலிம் பாப்பேன்னு உங்களுக்கு இது இருந்ததுன்னா மூத்தவன் ஒரு வாட்டி பாருங்க அப்படின்றேன். அதனாலதான் நீங்க அது ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம தயாராயிடலாம் மனநிலைக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு. நம்ம எதையும் தாங்க மிதியம், நம்ம எதைப்படியும் எதுக்கு தயாரா இருப்போம், நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு சமூக பார்வையில கொஞ்சம் சொல்றேன் அவ்வளவுதான் தவிர ஆனா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எல்லா படமும் பார்ப்போங்க, எல்லா படமும் பார்ப்போம், அது பிரச்சனை கிடையாது. அப்படி சொல்லுங்க. நேத்து இங்க வந்து நிம்பிள் ஐத்திக்கு வந்து வர்ணிச்சிட்டு இருந்தோம். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்றது அது வேற விஷயம். அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். சரி ரைட், அதை விடுங்க. இப்ப சும்மா கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு, கேட்கவே சூப்பரா இருந்துச்சு அந்த சாங். வாங்க இப்ப நான் இன்னொரு வார்த்தை வரணும்னு நினைச்சேன். என்னன்னா இல்லங்க இன்னொன்னு நினைச்சேன். என்னன்னா இந்த இதே மியூசிக் டேரக்டர் தானே மனசங்கர் வரசாத்துக்கா இருக்கு. ஆமா அவரே 2 பேத்துக்கு ஒண்ணுதானே, அவரே தான். இதுல பாட்டுல நல்லா இருக்க மாதிரி இருக்கு, அதுல கொஞ்சம் டொக்கா இருக்கு. அதுல சங்கர வரப்பிரசாத்ல டொக்கா இருக்கு, இதுல நல்லா இருக்கு. அவ்வளவுதான், அதே தானே 3 பாட்டு நல்லா இருக்கு. மீசால பிள்ளைலாம் 100 மில்லியன் இருக்கு ப்ரோ, 100 மில்லியன் ப்ரோ. இல்ல எனக்கு என்ன ஷாக்கிங்னா இதுல எல்லா பாட்டும் நல்லா இருக்குங்க. அதுல குத்துப்பாட்டு கூட என்னது சங்கராந்திக்கு என்ன பிளானு என்னமோ வா மெகா, வா விக்டரி, வா வெங்கி, கூக் ஸ்டெப் கூட விட்டுருங்க. வெங்கியும் சிரஞ்சீவியும் பாடுவாங்கல்ல, பாஸ் என்ன பிளானு, வெங்கி என்ன பிளான், இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேசுற மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த பாட்டு வம்மாய் பாட்டு இருக்குல்ல, அது செம்மையா இருக்குங்க. நான் இத்தனைக்கு தெரியல, நேரத்துல இந்த 2-3 வாட்டி பாத்துட்டேன் கேட்டுட்டீங்கன்னா பாத்துட்டேன் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால சொல்லிட்டேன், பாத்துட்டேன் கேட்டுட்டேன் 2-3 வாட்டி. ஆனா 2 நாள் கேட்கறதுக்கு சூப்பரா தான் இருக்குன்னு. இப்ப இந்த டிடி ரிட்டர்ன் இப்ப ரீசெண்டா இருக்குல்ல, அதுல அந்த கோவிந்தாக்கே அவ்வளவு சீன் போட்டாங்களே, இதுல ராமராமன் இப்படி ஒரு சாங்ல வந்துகிட்டே இருக்கு. ஆமா நோட் பண்ணேன், எனக்கு தோணுச்சு. ஓகே, நம்ம இவருக்குலாம் எப்படி ப்ரோ சர்டிபிகேட் கொடுத்தாங்க நம்ம திரௌபதி 2 டைரக்டருக்கு? அவர்லாம் ஐட்டம் சாங்ல ராமராமன் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ஏங்க
அதுல அவரு இந்த அலாவுதீன் கில்ஜி வச்சு ஒரு படம் வந்துச்சுங்க, ஏதோ ஒரு படம், என்ன படம், பத்மாவத். அதை பார்த்திருப்பாரு போல இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு ஸ்கூப் படுப்போம்டா அப்படின்னு அதுல டான்ஸ் ஆனாங்க, நம்ம ஒரு டான்ஸ போறோம்டா. பாகுபலி 2 பிள்ளைய கூப்பிட்டு நம்ம பாகுபலி மாதிரி நம்மளும் பண்ணிருப்பான் ப்ரோ அலாவுதீன் கில்ஜி, எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப யாரும் ஜோக்கருமே ஒருத்தனை போட்டுருக்காங்க. ஏங்க இது உங்க ஃபேவரட் கமல் ப்ரோ, என்ன டக்குன்னு மறந்துட்டீங்க இவர? யாரும் தெரியல அவரு யாரு ப்ரோ? ஏன் காப்பான்ல அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணவரை மறந்துட்டீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஓ இந்த காப்பான் வந்து இதா வருவாரு, அந்த அவன் அந்த பாக்கி வர வில்லனா வருவானே அவனா? நியூடு கமலு. இன்னொன்னு பத்மா மல்லிக் கஃபூர்னு வருவான்ல, அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். இதுவே அப்ப அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல சவுத் இந்தியாக்கெல்லாம் என்னங்க இது என்ன மோகன் என்ன பண்ண போறேன்னு தெரியல அந்த ஆளு. ஆனா அந்த டைம்ல சவுத் இந்தியா வந்து இங்க நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு கோயிலெல்லாம் இப்படி பண்ணாருன்னா ஒரு கதை இருக்கு. கதை இல்ல, அது உண்மையா பண்ணாரு. அதெல்லாம் எடுத்துட்டு வருவாரு போல அண்ணன், என்ன பண்றாருன்னு பாப்போம். மோகன் பியூர் இந்த படம் தானா விஷால் ப்ரோ? அப்ப பியூரஸ்ட் சம்பவம் தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது என்ன அவர்கிட்ட புதுசா என்ன எதிர்பார்க்க போறீங்க? அதெல்லாம் செம்மையா பண்ணுவாரு ப்ரோ. துரந்தர் 2ம் டாக்ஸிக்கு ஒரே நாள் ரிலீஸ் ஆகும். ரெண்டுத்துக்கும் போறோம் சிவா ப்ரோ. ரெண்டுமே ஒரே நாள் தான். அடுத்த வாரமே நானி இது பாரடைஸ் வருது. பெட்டியும் வருது. ராம்கரோட பெட்டி வருது. இல்ல எனக்கு தெரிஞ்ச நாளுக்குள்ள ஒரு 3 தான் வரும்னு நினைக்கிறேன். பெட்டியும் பாரடைஸும் வராது. நீங்க பாரடைஸ்ல இன்னும் 60 நாள் ஷூட்டிங் இருக்கான். ஜனநாயகம் டிலேனால பராசக்தி ஃபுல்லாமே செகண்ட் ஸ்கிரீன்ல போட்டிருந்தாங்க ஒரு ஃபர்ஸ்ட். இப்போ ஜனநாயகம் வர்றதுனால மெயின் ஸ்கிரீன்ல இன்னும் மாத்தல, ஃபுல்லாமே சின்ன ஸ்கிரீன்ல தான் போட்டிருக்காங்க. அது மாத்துவாங்களா எப்படி? எனக்கு தெரிஞ்சு இப்ப சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா ஜனநாயகன் ரிலீஸ் வரைக்கும் மெயின் ஸ்கிரீன்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் பேக் டு செகண்ட் ஸ்கிரீன் அலாட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஓகே, இப்போ இது ஜனநாயகன் 14ன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி ப்ரோ உண்மையா? நாளைக்கு தெரியும் ப்ரோ. நாளைக்கு தானே இது தீர்ப்பு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வாட்டி பெரிய பட்ஜெட் படம் பண்ணிட்டு அதையே பண்றாங்கன்னு. ஆனா அது அமீர் கான் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல அவர் பீக்ல இருக்கும்போது. ஒரு தூம் 3 அமீர் கான் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப மத்த ஹீரோஸ் கார்த்தி பண்ணாருங்க. சொல்லி முடிச்சிருக்கேன். சாரி, நீங்க சொல்லி முடிச்சு இப்ப நான் சொல்றேன். இல்ல இப்போ எஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு 22ல தான் KGF 2 பண்ணாரு. இப்போ 4 இயர்ஸா இந்த படம் பண்றாரு. இப்போ கன்னடா சினிமா இருக்கிற நிலைமைக்கு இங்கேயுமே நிறைய டைரக்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்சி வந்து ஒரு 2 இயர்ஸுக்காச்சும் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த டிசம்பர்லயே 3 பெரிய ஸ்டார் படம் வந்துச்சு. அந்த 3மே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அந்த காந்தாரா படம் மட்டும்தான் ஓரளவுக்கு சேவ் பண்ணுச்சு. அதனால இங்கேயுமே அதான் சொல்றாங்க, எஸ்சி வந்து ஒரு நார்மலான அந்த சந்தோஷ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு. அதெல்லாம் அப்போ வந்து நல்லா ஓடிச்சு. அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும், பேன் இந்தியாவா ஏன் போறாரு அப்படின்னு இங்கேயும் அதான் சொல்றாங்க. ஏன்னா அவரோட பீக் டைம்ல இப்போ 38-40 இருக்காரு. ஒரு 4 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி போக மாட்டாங்க தலைவா. அதான் பெருசான பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன பண்றது? அது எல்லாருமே தமிழ்ல நடிகர் கார்த்தி இருக்காருல்ல, இந்த சூர்யா தம்பி கார்த்திக், அவரு கார்த்தி என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய படம் மட்டும் ஒரு சின்ன படம் பண்ணாரு, ஒரு பெரிய படம் மட்டும் ஒரு சின்ன படம், திடீர்னு ஒரு காமெடி படம் பண்ணா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவருமே தப்பான ரூட்டுக்கு போறாரு. கமர்ஷியலே பண்ணாம இப்ப பாத்தீங்கன்னா வாவாத்தியார் ரொம்ப லாங் பட்ஜெட் இருக்குங்க. சர்தார் 2 இருக்கையில அவர் கெரியர் ரொம்ப பெரிய பட்ஜெட். அதை தாண்டி மார்ஷல் ரொம்ப பெரிய பட்ஜெட். இப்ப அதுக்கு அடுத்த படம் ஒன்று கமிட் பண்றது அதை விட பெரிய பட்ஜெட். இப்படி எல்லாம் ஒரு பட்ஜெட்டை விட இன்னொரு படம் பெருசுன்னு போயிட்டே இருக்காரு. அப்படி பண்ண மாட்டாரு. முன்னாடி வந்து ஒரு பெரிய படம் பண்றாரு, 1.5 வருஷம் கேப் ஆகும், நடுவில் சின்ன பட்ஜெட் படம் ஒன்று பண்ணுவார். ரொம்ப கமர்ஷியலா விரும்பன் மாதிரியோ கொம்பன் மாதிரியோ லோக்கல் ஒரு படம் பண்ணுவார், ஒரு காமெடி படம் பண்ணுவார். இப்ப அந்த மிக்சிங் அவர்ட்டையுமே மிஸ் ஆகுது. எல்லாரும் பண்றதப்ப அவரும் பண்றாரு. ஒரு வெரைட்டி இருக்கிறதா அந்த ஒரு நம்மகிட்ட ஒரு தனித்துவமா ஒன்று இருக்குன்னா நமக்கு மாற்றிக்க கூடாது. அதெல்லாம் அவரு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் டேரக்டர்ஸ் பண்ணது கிடையாம இருக்கு. 25 படம் வரைக்கும் பண்ணாம இருந்தாரு, அதையும் மாத்திக்கிட்டாரு. இப்படி எல்லாமே திரும்ப மாத்திக்கிறது இருக்குல்ல. ஊர் உலகம் போற மாதிரி நம்மளும் சேர்ந்து போயிடக்கூடாது. நம்ம தனித்துவமா தெரியறோம்னா அது காரணம் நம்ம தனித்துவமா இருக்கிறனால மட்டும்தான் அப்படிங்கிறத உணரணும். ஆனா பிரகாஷ் தனுஷ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றாருல இந்த விஷயத்துல. ஆமா, தனுஷ் பேலன்ஸ் பண்றாரு. ஆனா என்னன்னா தனுஷ் என்ன பண்றாரு, நானுமே இப்ப அதான் பண்றேன் தப்பு. இப்ப நானே திரும்ப தப்பு பண்றேன். நான் இப்ப அடுத்து எடுக்கிற எல்லா படமே பெரிய பட்ஜெட் படம் மட்டும் தான். நானே எந்த படமும் சின்ன பட்ஜெட் படம் எடுக்கல. முன்னாடி எல்லாருமே நல்லா பண்ணிட்டேன். ஆனா தனுஷ் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா பண்றாரு. ஆனா தனுஷ் பெரிய பட்ஜெட் படம் எதுவுமே பண்ணல. தனுஷ் இது வரைக்கும்
ஒரு படம் ஆக்ஷன், ஒரு படம் ஃபீல் குட், அந்த இல்ல மாதிரி ப்ரோ, அது அந்த இல்ல மாதிரி பண்றாரு நானி. எனக்கு இந்த ஒரு விஷயத்துலதான் ரஜினி விஜய் அவங்க எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன். அவங்க எந்த பெரிய படம் டேரக்டர் பெரியவரா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ஒரு வருஷத்துல அவங்க படம் ரிலீஸ் ஆகணும், மிஸ் ஆகக்கூடாதுங்கிற பிளான்லயே போயிட்டு இருக்காரு. மகேஷ் பாபையும் சேர்த்துக்கோங்க. இப்ப அவருமே வந்து இதுக்கப்புறம் எப்படி நடிக்க போறாருன்னு தெரியல ப்ரோ. நம்ம இதுல போய் மாட்டிக்கிட்டாரு நம்ம வாரணாசியில. ஒன் மோர் நியூஸ் மட்டும் சொல்லிடுறேன். இல்ல நியூஸ் மட்டும் சொல்லிடுறேன். ராஜா சாபுக்கு தெலுங்குல வந்து சப்டைட்டில் தமிழ் இங்கிலீஷ் சப்டைட்டில் வரலை, சோ போட்டாங்க. ஓகே, இல்ல ப்ரோ, நம்ம பிரபாஸ் சொல்றோம்ல, ஆனா 22ல இருந்து பாருங்களேன், இந்த போன வருஷம் மட்டும் தான் ஒரு படம் வரல, எல்லா வருஷமும் ஒரு படம் வந்துருது பிரபாஸுக்கு. நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. 22ல ராதேஷாம் வந்துச்சு, 23ல சலார் வந்துச்சு, 24ல 23ல ஆதி புருஷு சலாரு, 24ல கல்கி, 25ல வரல, இந்த 26ல ராஜா சாப் வந்துருச்சு. அடுத்து இது வச்சிருக்காரு, ஃபௌசி வச்சிருக்காரு. அவர் படம் வந்துட்டு தான் இருக்கு வருஷம் வருஷம். படம் வரதில்ல ப்ரோ, அவரால் நார்மலான ஒரு பிலிம். இப்ப இந்த ராஜா சாபே அவங்க எடுக்க போகும்போது இவ்வளவு பட்ஜெட் இவ்வளவு பெரிய பிளானா பண்ணாங்க, அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சதில்ல. இவங்களால நார்மலான ஒரு படம் நடிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப வாரணாசியே பெரிய ஆயிடுச்சுன்னா படம் இல்லங்க, இல்ல இத பாருங்க, படம் போட்டு 5 நிமிஷம் ஆகல, அதுக்காடி கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டாங்க. அப்ளை வந்துருச்சுன்னா என்ன டைட்டில் கார்டு, இந்த டைட்டில் கார்டு சூப்பரா இருக்கு, டைட்டில் கார்டு நல்லா இருக்கு. இல்ல அதுதான் இல்ல லோகேஷ் கனகராஜ். இல்ல அதை விடுங்க. இப்ப இந்த டாபிக் என்னன்னா, இப்ப அவங்க நினைச்சாலுமே அதை பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப மகேஷ் பாபு வந்து வாரணாசிக்கு அப்புறம் அவர் இப்ப இந்த லாஸ்ட் மந்த் வந்து இந்த படம் நடிச்சாரு, ஐயோ என்ன டக்குன்னு, ஐயோ இவரு திருவிக்ரம் படம் ஒண்ணு நடிச்சாருல, குண்டூர்காரமும் சரளைக்கு நிக்க வரும். இல்ல அந்த மாதிரி ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம் அவர் நடிக்க விடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரை பார்த்து அவரை பத்தி கொஞ்சம் இது பண்ண வரைக்கும் அவர் பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி நான் உறுதியா சொல்றேன் மகேஷ் பாபு அதை தான் பண்ணுவார். ராஜமௌலி படம் பண்ணனால அடுத்தடுத்து அவர் பெரிய படமா பண்ண மாட்டாரு. அவர் எல்லாமே அவர் சூப்பர். அவர் ஃபர்ஸ்ட்லயே ஒரு முடிவெடுத்தாரு, நான் பேன் இந்தியா படம் பண்ண மாட்டேன், நான் வந்து பண்ற படம் அதை நான் ஒரிஜினல் டேரக்டர்ல ஒரிஜினல் தெலுங்குல தான் எடுப்பேன், அதை நீங்க மத்த மொழியில டப் பண்ணிக்கீங்க. நான் வந்து இந்த மாதிரி எப்பயாவது நான் வந்து அதே மாதிரி பைலாங்குவல் வேணா பண்ணுவேன், தவிர ஹிந்திக்காக நான் படம் பண்ண மாட்டேன்ட்டாரு. நான் ஸ்பைடர் பண்ணதே வந்து ஏஆர்எம்எஸ் தமிழ் டேரக்டர், தெலுங்கு எடுக்கலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி நான் தெலுங்குல எடுக்கிற படமே ஹிந்தியில பாக்குறாங்கிறப்ப நான் எதுக்கு ஹிந்தியில தனியா படம் பண்ணணும்னு கேட்டார் அவர் சொன்ன வார்த்தை செம்ம லாஜிக் அது. நான் தெலுங்குல எடுக்கிற படத்தை ஹிந்தியில பாக்குறாங்க, அப்படியே அதே லாங்குவேஜ் தான் டப் பண்ணி பார்த்தாலே உருவா பாக்குறாங்க அப்படின்னு எதுக்கு ஹிந்தியில தனியா முயற்சி பண்ணணும்னாரு. மகேஷ் பாபு என்ன பண்ணுவார், ராஜமௌலி படம் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா நார்மலா எப்போ பண்ற மாதிரி படம் பண்ணுவாரு. ஆனா எல்லாம் அதுக்கு இழுத்துற கூட 5 வருஷம் 4 வருஷம் இழுத்துற கூடாது. நம்ம அனில் படம் பண்ணுவாரு, எனக்கு நம்ம தோணுது அனில் கூட எனக்கு அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி தான் பண்ணணும். இவங்க ஒரு படத்துல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் தான், 500 கோடி ரூபாய் பட்ஜெட் தான் சொல்லிட்டு அந்த லோக்கல் படம், அந்த அதாவது ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற படம் இருக்காது. அது ஜென்ரலா எல்லாமே ஒரே மாதிரி படமா தான் இருக்கும். அவங்க அந்த பேன் இந்தியா கண்டென்ட்டுக்குமே வந்து தேடுறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. டைமுக்கு மேல பேன் இந்தியா கண்டென்ட்டே இருக்காது, வேற விஷயமா மில்க் பண்ண முடியும். எனக்கு அல்லு அர்ஜுன் பண்றது கமர்ஷியல் படம் பண்றாரு, அவர் பண்றது கமர்ஷியல் படம் மட்டும் தான் பண்றாரு. நீங்க போனாட்டி பண்ண புஷ்பா 2 கமர்ஷியல் படம் தான். அதே மாதிரி இப்ப பண்ற அல்லு அர்ஜுன் படம் ஃபுல் கமர்ஷியல் படம் தான், அதை பேன் இந்தியாவை ரிலீஸ் பண்றாரு, அவ்வளவுதான். இது பண்ணலாம், நீங்க கமர்ஷியல் படத்தை எப்பவும் பண்ற படத்தை பண்ணி அதை வந்து பேன் இந்தியாவை ரிலீஸ் பண்ணலாம். பேன் இந்தியாவுக்குன்னு படம் பண்ணக்கூடாது, அதுதான் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். நான் எல்லா லாங்குவேஜும் பாரு, இங்க ஒரு ஆக்டர் போடுறேன், அங்க ஒரு ஆக்டர் போடுறேன், இங்க ஒரு நடிகை போட்டுறேன், இங்க உள்ள மியூசிக் டேரக்டர், அங்க உள்ள கேமராமேன், அப்படியே அவர் எல்லா ஈவெண்ட்டையும் பண்றேன், பயங்கரமா பண்றேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் தப்பு. எப்பவும் எடுக்கிற மாதிரி எடுங்க, அப்படியே எல்லா வகையிலும் ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுது. ஷாருக் கானுமே அப்படிதான் ப்ரோ. லாஸ்ட் 7 இயர்ஸ்ல வந்து அந்த 23ல மட்டும் தான் படம் வந்துச்சு ஷாருக் கானுக்கு. 2019ல இருந்து இப்போ வரைக்கும் படமே வரல. அவருமே பயங்கர இன்கன்சிஸ்டன்ட் தான். அந்த 2023லயே 3 ஃபிலிம்ஸ் வந்துச்சு, 24ல இல்ல 25ல இல்ல. இன்னொரு முறை குறுக்கிட்டுக்கிறேன், மன்னிக்க, ஏன்னா மறந்துடும். அதுக்கப்புறம் கரெக்டா அந்த வார்த்தை தெரியாம இருந்துச்சு, இங்கிலீஷ்ல வார்த்தை கரெக்டா வந்துருச்சு. ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு, விக்கி ராஜிடிக்கே போட்டிருந்த அக்ரெசிவ், நான் அக்ரெசிவான்னு வச்சு, அதுவும் கிடையாது, டாமினேஷன். அந்த விக்கி கமெண்ட் டாமினேஷன், அந்த டாமினேஷன் இது இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டார். தமிழ்ல எனக்கு நானும் ஆதிக்கங்கிற என்னென்னமோ சொல்றேனே தவிர அந்த வார்த்தை எனக்கு வாயில கரெக்டா டக்குன்னு வரல. விக்கி கரெக்டா சொல்லிட்டாரு, டாமினேஷன் கரெக்ட். இப்ப கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா நான் மறந்துடுவேன். ஆனா பிரகாஷ் ஷாருக் கான் ஒருத்தர் சொன்னாரு, ஷாருக் கான் வந்து அப்ப வாண்டடா தான் பிரேக் விட்டாரு. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிட்டாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, டக்குன்னு ஒரு கேப் விட்டாரு பெருசா. ஏன்னா தொடர்ந்து எதுவுமே ஓடல.
ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தாரு இன்டர்வியூல. அது நிறைய பேர் பண்றாங்க ப்ரோ அந்த மாதிரி கேப். நம்ம மகேஷ் பாபு நடுவில் எப்படிதான் பண்ணாரு 2 வருஷம் இல்ல கேப். கமல், அது அப்புறம் அல்லு அர்ஜுன் ஒரு வருஷம் கமல் கேப் அது விட்டாரு. ரஜினியும் பண்ணிருக்காரு கமல். அது ஓகே தான். இது பாலாக்கு அப்புறம் அவர் ஒரு கேப் எடுத்து தான் டக்குன்னு வந்து திருப்பி டப்புன்னு அடிச்சாரு. அது ஓகே, அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த சொல்றாங்கல்ல வருஷத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா அது இண்டஸ்ட்ரி சூப்பரா இருக்கும்ல கமல். பெரிய ஸ்டார்ஸ் படம் அதான் ப்ரோ இந்த விஷயத்துல வந்து விஜய் அடிச்சுக்க முடியாது ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான். அந்த 2020 மட்டும்தான் மாஸ்டர் வரல. என்னதான் அவர் பீக்ல இருக்கும்போது சரி, அவரு அதான் இந்த வருஷம் அது வந்திருக்கும். பட் ஆனா அரசியல்ன்றனால அவங்க இந்த பொங்கல் வராங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து 92ல இருந்தே ஒரு 2 இயர்ஸ் மட்டும் தான் மிஸ் பண்ணிருக்காரு. வருஷம் ஒரு படம் வந்துடும் ஒரு தியேட்டர்ல, அந்த செலிப்ரேஷனு அந்த மாதிரி கரெக்டா பேன் இண்டியாவா பண்ணாம நம்ம பண்ற ஒரு படம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டண்டா பண்றாரு. அது இங்க மத்தபடி இந்த விஷயத்துல ப்ரோ மித்த எல்லா இண்டஸ்ட்ரியோட தெலுங்கு தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவனுங்களுக்கு தான் என்ன பண்றதே தெரியல. எல்லாரும் பேன் இண்டியா என்ன வருஷத்துக்கு போன வருஷம் எல்லாம் பாருங்களேன் எதுவுமே இல்ல. போன வருஷம் சங்கராந்திக்கு வஸ்தானோ அதான் போன வருஷம் இல்ல ப்ரோ பெரிய ஓடல இல்லங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு பேசுறோம், இங்க மம்முட்டி எல்லாம் நம்ம என்ன சொல்றது, வணக்கம்பா மாப்பிள்ளன்ட்டு கிளம்புது. அது மலையாளம் வேற ப்ரோ. ஆனா போன வருஷம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருஷம் தான். நல்லா இல்லங்க நம்ம இண்டஸ்ட்ரியில யாரோ ஒருத்தர் படம் வரலன்னாவே யோசிக்கிறோம். போன வருஷம் அவங்க இண்டஸ்ட்ரியில பெரிய அளவுக்கு படம் யாருமே வரலங்க. ஆமா எல்லாருமே ஒரே பெரிய ஹீரோனா வந்த பெரிய ஹீரோனா கேம் சேஞ்சர் அவர் மட்டும் தான். அதுவும் என்னாச்சு நமக்கு தெரியும். என்ன யாராவது பேசுறீங்களா? மியூசிக் ஃபுல்லா போடுவீங்க, நல்லா அமைதியா இருந்தாங்க. என்ன அவ்வளவுதானே போட முடியும். ஹூக் ஸ்டெப் அது. இந்த ராப் பாடுங்க, அந்த பிஜிஎம் போடுங்க. சரி அஜித் பல்தான் இல்ல மாவீரன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த வம்மாய பாட்டு பாடுங்க. அந்த பெட்டி படம் இருக்குல்ல, அந்த பெட்டி படம் சாங் எல்லாம் பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் அந்த தேவாரா மாதிரியே ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது ப்ரோ. ஒரு பாட்டு தானே வந்திருக்கு, இல்ல ஒரே பாட்டு தானே வந்திருக்கு, சிக்கிரி சிக்கிரி தானே வந்திருக்கு, நல்லா ஹிட் ஆயிடுச்சு, செம்மையா இருக்கீங்க. இல்ல ஸ்ரீகாந்த் ப்ரோ உங்களுக்கு தேவரா தோணுது. தேவரால அப்படி ஒரு ஸ்டெப் எங்க போட்டாரு அவரு என்டிஆர் ப்ரோ. கேக்குதா? இல்லங்க, ஒருவேளை அவரு ஜான்விக்கு அப்புறம் மட்டும் வச்சு தேவரா மாதிரியே இருக்குறாருன்னா நான் உறுதி சொல்லுவேன். ஏன்னா அதே காஸ்டியூம் திரும்பி போட்டுருக்காங்க, அதே மாதிரி இழுத்து விட்டுருக்காங்க காஸ்டியூம். இன்னொருத்தர் வந்திருக்காரு இல்ல சொல்லிருக்கேன் சொல்லி முடிச்ச பேசுற கேக்குது. சொல்லுங்க ஒரு நிமிஷம். இது மட்டும் இல்ல, ஆக்சுவலா இந்த ஹீரோயின் இவர் லுக் ரூட்டடு இது எல்லாமே ராம் சரண் தான் ஆரம்பிச்சது. ரங்கஸ்தலத்தோட பாதிப்புலதான் எல்லாமே, அதுக்கப்புறம் புஷ்பால இருந்து எல்லாமே வந்துச்சு. சோ ரங்கஸ்தலம் மாதிரிதான் இருக்கு. நீங்க இந்த கிளாமர் சொல்றீங்களா, அதுலயும் செம கிளாமரா தான் இருக்கும் அந்த படத்துலயும். ப்ரோ கேக்குதா? ஒருத்தவங்க இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க கேக்குது ப்ரோ. செந்தமிழன் ப்ரோ கேக்குது, நீங்க பேச கேக்குது. விசால் ப்ரோ பேசிட்டு இருக்காரு, பேசி முடிச்சோன்னு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் அனுசியா சமந்தா அந்த படமும் கிளாமரா இருக்கும், ரூட்டடா இருக்கும், லுக்கு மாஸ் எல்லாமே அந்த படத்துல இருக்கும். சோ அதை பார்த்துதான் தெலுங்கு சினிமா அவரே வச்சு மறுபடியும் பெட்டி பண்றதுதான் பிரச்சனை. ஆனா அது புச்சி பாபு சானான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கமல், பாப்போம். அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு ப்ரோ, அதெல்லாம் பிளாக் பஸ்டர் எழுதி வச்சுக்கோங்க பெட்டிலாம். ப்ரோ கேக்குதா? இப்ப கேக்குதா? சொல்லுங்க பிரதர். செந்தமிழன் ப்ரோ சொல்லுங்க கேக்குது. நாளைக்கு கண்டிப்பா கேஸ் வந்து நாளைக்கு எப்ப ப்ரோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? இது ஜனநாயகனே நாளைக்கு சர்டிபிகேட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஜனவரி 14 ப்ரோ. பிஜேபி டிஎம்கே வச்சு நம்மள நல்லா இது பண்றாங்க, கேம் விளாடுறாங்க, ஃபேன்ஸோட எமோஷனல் ரொம்ப பண்றாங்க. கேக்குதா? கேக்குது ரொம்ப பண்றாங்க. ஆனா நிறைய பேர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட்டா நிக்கிறாங்க எல்லாரும். கேக்குதா? ஆமா ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கேக்குது ஒவ்வொரு வரைக்கும் இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்க. இல்ல ப்ரோ அதான் நாளைக்கு கண்டிப்பா இது வந்துரும், தீர்ப்பு வந்துரும், கன்ஃபார்மா வந்துரும்ல. இழுத்துலாம் அடிக்க மாட்டாங்கல்ல அன்னைக்கு பண்ண மாதிரி, நேத்து பண்ண மாதிரிலாம். வந்திருக்க தகவல் படி படம் வந்து நாளைக்கு வந்து சாதகமா வரும். ஜனவரி 14 வருதுங்கிறாங்க. வந்திருக்க தகவல் படி
நம்ம தகவலை தான் சொல்ல முடியுமே தவிர கண்டிப்பா உறுதித்தன்மை இங்க எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உறுதிமொழி பத்திரமும் கொடுக்கல, நம்ம வர செய்தி தகவலை தான் சொல்றோம். தகவல் அடிப்படையில ஜனவரி 14 தான் வர வாய்ப்பு இருக்குங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லாரும் சொல்றாங்க, தேட்டருக்காரங்க சொல்றாங்க, விநியோகஸ்தர் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு காலையில 10:10 தீர்ப்பு. இப்போ 11 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், கிளியர் ஆயிரும். 10:30 தெரியும். ஏன்னா தீர்ப்பு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிளேஷன் தான் அதுக்கப்புறம் தான் கண்டினியூ ஃபாலோ போறோம். ஆனா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்றதெல்லாம் இதெல்லாம் அன்னையம். நாளைக்கு தீர்ப்பு வரட்டும், தீர்ப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவா, நீங்க படம் பாசிட்டிவா வரணும்னு நினைச்சு இது பண்ண வெயிட் பண்ணுவோம். இல்ல அநியாயம் பண்றாங்க அப்படியே. யாரு ப்ரோ? அத விடுங்க, ஒரே நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு முரளி ராமசாமி ஒரு இன்டர்வியூ கொடுத்து வந்தாருல இந்த இஷ்யூவை பத்தி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் இரு, யார் அநியாயம் பண்றது எனக்கு புரியல. பிஜேபி டிஎம்கே தான் ப்ரோ. இவங்க அப்பவே கொடுத்துட்டாங்க ப்ரோ. இவங்க செக் பண்ணிட்டு ரிவைசிங் கமிட்டி ஏன் ப்ரோ இது அது ஏன் பண்றது தப்பு தானே அது? ஆனா எனக்கு அது சென்ட்ரலோட இதுதான் தோணுது ப்ரோ. சென்ட்ரல் தானே, இங்க ஸ்டேட்டுக்கு தெரியல தோணுது. உண்மை இவங்க சொல்லிட்டு போறாங்க. அவர் ஃப்ரீயா விடுங்க, அவர் ஃப்ரீயா விடுங்க. தலைவா நாளைக்கு 10:30 மணிக்கு தீர்ப்பு வந்துடும். நீங்க புக் பண்ணிக்கங்க டிக்கெட். 14 படம் ரிலீஸ் ஆகும், டிக்கெட் புக் பண்ணிக்கங்க, ஃப்ரீயா விடுங்க. இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஒரே ஓட்டு தான் வரும். அவர் அப்படி நினைக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தா, ஏன்னா அவருமே ஒரு கிளாரிட்டி இல்ல சுகுமார் ப்ரோ, கிளாரிட்டி கொடுக்காம நல்லது. சின்ன வயசுல இருந்து தீவிரமான தலைமை ஃபேன் ப்ரோ, சொல்றேன். இல்ல அதான் சுகுமார் ப்ரோ, சில விஷயங்கள் கிளாரிட்டி கொடுக்க தேவையில்லை, அது தேவைப்படாது. அதனால நான் அமைதியா இருக்கேன்ல, அமைதியா இருக்க நீங்களும் அமைதியா ஃப்ரீயா விடுங்க. சுகுமார் ப்ரோ, நீங்க இப்ப நீதி நிலைநாட்டியே ஆகணும்னு அவசியம் இல்ல. ருக்கோ ஜெயரோ ருக்கோ. இல்ல ப்ரோ, நான் நீதி நிலைநாட்டல. எனக்கு இது மாதிரி எனக்குமே நிறைய பேர் காமனான ஆளுங்க கேக்குறாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு இதுக்காக சொல்றேன் நான். இல்ல நார்மலா இதுக்காக சிபிஎஃப்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. அங்க அங்க படத்தை பாக்குற அதிகாரிகள் இருந்து படத்தை அங்க நியமிக்கிற அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நியமிக்க போறாங்க. அவங்களோட ஆதரவாளர் தான் இருக்க போறாங்க. ஏன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க இல்ல அதோட படம் பார்க்கற தணிக்கைக்குழு அதிகாரியோ இல்ல தணிக்கைக்குழு தலைவராகவே ஆகணும்னா நீங்க சாதாரண ஆளோ இல்ல அந்த ஆதரவு இல்லாத ஆட்கள் அங்க போய் இருந்துட முடியாது. 15 வருஷமா, அதாவது 3வது டேர்ம் பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. 14 வந்துச்சு, 19, 20, 19 அப்புறம் நான் மறந்து போச்சு, 24 இப்படி 3வது டேர்ம் ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த 3 டேர்ம்லயும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு. 3 தடவையும் அவங்களோட ஆதரவாளர் தான் அவங்க அங்க பதவிக்கு வந்துருக்காங்க. அவங்க தான் படம் பாக்குறாங்க, அவங்க தான் இது பண்றாங்க. அந்த அடிப்படையில இவங்க பிஜேபி மட்டும் சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க டிஎம்கே சொல்றாருன்னு சேர்த்து நீங்க சொல்றீங்க. ஏன்னா பொதுவா வெளியே சொல்றாங்க இருக்காங்க, நம்ம விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் சில பேருக்கு தெரிஞ்சேதான் சொல்றாங்க. அதை விட்டு நீங்க எக்ஸ்பிளேஷன் பண்ண தேவையில்லை. இதுல ரொம்ப சிம்பிள். இது மத்திய அரசு, இவர் இப்ப அரசியல் நிகழ்வுல மத்திய அரசு கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரா, அதை நம்ம அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க. இவங்க எப்ப நமக்கு ஏதாவது நம்ம எதுல இது பண்ண முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. இப்ப கரெக்டா லாக் பண்றாங்க. அதை நம்ம கோர்ட்ல போய் இவங்க தயார் பண்றோம். கரெக்டா கோர்ட்டுக்கு தான் போயிருக்கு. நம்ம லீகலா போவோம், அப்படி கோர்ட்டுக்கு போயிருக்கு. தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது, முடிஞ்சு போச்சு. இன்னொரு நெருக்கடி கொடுத்தா வேணா சொன்னா, இப்ப 12ஆம் தேதி சிபிஐ இருக்கு சொல்லியிருக்காங்க. அது அங்க ஒரு நெருக்கடி கொடுக்க பார்ப்பாங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாம் கேட்பாங்க. அரசியல் வந்தாச்சு, இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு விஜய்க்கும் தெரியும். இது நடக்கும், இதெல்லாம் இப்ப அவருக்கு தெரியாம போறது கிடையாது. ஏன்னா விஜயோட அந்த பர்சனல் பாடிகார்டே ஒருத்தர் இது போட்டிருந்தாருல, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாரு பாத்தீங்களா, தடைகள்லாம் வந்துருச்சுப்பா இப்பதான் தளபதி படம் ஃபெயில் வருதுன்னு போட்டிருந்தாருல. அவ்வளவுதான். அவருக்கே அவங்களுக்கு எல்லாம் தெரியுது எப்படி நம்ம இந்த ஏதாவது வகையில பிரச்சனை வரதான் போகுது. இப்ப கேவியனே பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர என்னன்னா திடீர்னு கடைசி நேரத்துல வரும் மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்கல. வேற ஏதாவது வகையில தயாரா இருந்தாங்க, ஏதாச்சும் வரும்னு எது வரல. கடைசி சென்சார் மூலமா வந்துருச்சு, அவ்வளவுதான். விட்டுருங்க. நீங்க எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பெருசா போகும். அது அப்புறம் பாலிடிக்ஸ் சண்டையில போய் முடியும். அதனாலதான் எங்க அப்பா தான் சாயந்தரம் தான் அவருக்கு இந்த படம் நாளைக்கு வரலன்னே தெரியும். ஏதோ பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க போல. படம் நாடு முழுவதும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. படத்துல ஏதோ சொல்லக்கூடாத தொடக்கூடாத இடத்த தொட்டாங்க போலன்னு இருக்காரு. கண்ணா கிட்டி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இருக்கட்டும் இருந்துட்டு போடும். ஆமா நீங்க மாதிரி வெளியே இருக்கீங்களா, பப்ளிக் பிளேஸ்ல எது இருக்கீங்களா? எனக்குமே கேக்குது, என்னோட இல்ல. இப்ப மதன் ஆஃப் பண்ணிட்டாராப்பா? இவ்வளவு நேரமும் மதன் தான் இருந்திருக்கு அந்த வேலை. சாரி ப்ரோ, நானு பழக்க தோஷத்துல கூல் மதன் கூல். எவனோ தேட்டருக்கு முதல்ல இருக்கானுங்க ராஜேஷ். இல்லங்க, அதே தெலுங்கு சைடு எப்பவுமே கொஞ்சம் குஷியாவே இருப்பாங்க. ஒரிஜினல தூக்கிட்டு போயிருந்தாங்க, குட்டி வாங்கிட்டு போயிருந்தாங்க, 10 குட்டி வாங்கிட்டு போயிருந்தாங்க.
ஐயோ ஆதிபுருஷுக்கு பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க brother. ப்ரோ இப்போ வந்து சூர்யா வந்து கங்குவா பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு புறநானூறு நடக்கலன்னு சொன்னோன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு சீக்கிரம் முடிக்கிற மாதிரி கார்த்திக் சூர்யா ரெட்ரோ பண்ணாரு. இப்போ வந்து கங்குவா ஓரளவு பெருசா பண்ணியிருந்தா சூர்யா 46 இதெல்லாம் இல்லாம அவரும் வந்து ஒரு பேர் இண்டியா தான் பேர்ந்திருப்பாரா, இல்ல இப்ப அவர் இனிமே கொஞ்சம் பெரிய படம் அந்த மாதிரி பண்ணுவாரா, இல்ல எல்லாமே கங்குவா நல்லா போயிருந்தா கங்குவா 2 தான் வந்திருக்கும். இதுக்கப்புறம் எதுவும் பண்ணுவாரா, இல்ல எல்லாமே இந்த மாதிரி 46 இல்லங்க அவரு இல்ல ஃபர்ஸ்ட் இன்னொரு 3-4 படம் வந்து ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து மினிமம் பட்ஜெட்ல தான் பண்ணுவார். ஒரு 3-4 படம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் ட்ரை பண்ணுவாரு. அந்த பெரிய படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு படத்தை விட்டு ஒரு படம் பெரிய படம் வரும். அது எப்படின்னா 50 படமா பெரிய படம் பிளான் பண்றாங்க. அதுக்குதான் ஒரு இரும்புகை மாயாவை பிளான் பண்ணாரு, அது நடக்கல. அதுக்கப்புறம் அந்த 50வது படம் தான் லாக் பண்றதுக்கு பெருசா பிளான் பண்ணாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா 2 பெரிய டேரக்டர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னன்னா கரெக்டா ஏன்னா அவர் 50 படத்தை பர்ஃபெக்டா லாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்ன எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஆனா எல்லாத்துலையும் அதை கேட்கிறாரு. கிட்டத்தட்ட பெரிய டேரக்டர்ஸ் வந்து அடுத்த லெவல் பெரிய டேரக்டர் ஆகக்கூடிய அந்த தகுதி, பேர் என்ன தகுதி கூட கிடையாது, பேர் என்ன சொல்லுவீங்க அது டக்குனு இல்ல இல்லங்க யங் டேரக்டர்ஸ் அடுத்த ஆமா அது இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தேடிட்டு இருக்கிறாரு. அது ஏகப்பட்ட பேர் கதை கேட்டுட்டு இருக்காரு. எதுவுமே லாக் ஆகலாம், எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, எந்த கதையுமே திருப்தி அளிக்கல. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அடுத்து இப்போ ஒரு யங் ஹீரோ ஒருத்தர் ஒரு படம் பண்ண போறாரு. ஒரு சூப்பரான படம், நல்லா செம்மையான கதை. அதை அனௌன்ஸ் பண்ணாம சொல்றேன். அது கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு ஃபன் கேரண்டி. செம்ம கதை, ஃபுல் கதை படிச்சேன், சூப்பரா இருக்கு. அந்த படம் அனௌன்ஸ் பண்ணாம சொல்றேன். அப்கமிங் ஹீரோல வராது அவரு, அது பயங்கரமா இருக்கும் அந்த கதை. ப்ரோ ரிலீஸ் டேட் சொல்லுங்க ப்ரோ. என்ன கதை கேட்டு என்ன பிரயோஜனம்? ரிலீஸ் டேட் சொல்லுங்க. ரிலீஸ் டேட்டே இல்லாம என்ன பண்றது? நக்கிக்கிட்டு தான் போகணும். அங்க ரிலீஸ் டேட்டே இல்ல, ஒரு மயிரும் கிடையாது, ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஹிந்தி படத்துக்குலாம் விஷ் பண்றாரு. அதெல்லாம் கேட்டாங்களா இவர்கிட்ட? ஏன் விஷ் பண்றாரு ஹிந்தி படத்துக்குன்னு தெரியல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஃபேன்ஸா இருந்து ஏமாற்றம் அடைஞ்சு நம்ம ட்வீட் பண்றது வேற. அவங்க பிசினஸ் அதெல்லாம் பார்த்து அது போக நட்பு இதெல்லாம் பண்ணாம இருக்க முடியாது. அவங்க ரெகுலர் ஒர்க்கை பண்ணதாங்க முடியும். நம்ம இவ்வளவு பேசி நம்ம ரெகுலர் ஒர்க் நம்ம பண்ணாம இருக்கோமா? நம்ம ஏன் இப்ப ஃபேன்ஸா இருந்து ஏமாற்றம் ஆயிட்டோம், டக்கு நம்ம காலைல வேலைக்கு போகாம இருக்கோமா, சாப்பிடாம இருக்கோமா, இல்ல அடுத்த வேலையில் செய்யாம இருக்கோமா, இல்லை ஸ்பேஸ் போடாம இருக்கோமா, ஸ்பேஸ்ல பேசாம இருக்கோமா? நம்ம ஜாலியா நம்ம வேலையை அது ஒரு நம்ம ரொட்டேஷனா பார்த்துட்டு இருக்கோம்ல. அவங்களுக்கு அது மாதிரி ஒரு ரொட்டேஷன். சினிமாங்கிற ஒரு ஹிந்தில பெரிய படம் வெற்றி அடையுதுன்னா விஷ் பண்றாருல, நான் தமிழ்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய படம் வந்தா விஷ் பண்றாரா? அதெல்லாம் அது ஏன் இன்னும் அதெல்லாம் பண்றாங்க? நான் சொல்றேன். ஒருத்தர் பண்றாருன்னா ஒருத்தர் பண்றது பாராட்டுங்க, பண்ணலன்னா திட்டாதீங்க. அவங்க விருப்பம் தான். தமிழ்ல வந்து சிவகார்த்திகேயன் எல்லா படத்தையும் பாராட்டுறாரு. இல்ல சிவகார்த்திகேயன் பத்தி அப்பயும் சில பேர் திட்டதானே செய்யறாங்க. நீ என்ன பெரிய ஆளா பாராட்டு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாங்க சில நேரம். அப்படி பண்ணக்கூடாது. ஒருத்தர் தான் பாராட்டிட்டு இருக்கிறாரு, நீங்க அதை பண்ணக்கூடாது. முன்னாடி வந்து ரஜினி வந்து லெட்டர் பேர்ல எழுதி கொடுப்பாரு சூப்பரா, அந்த அதே ஒரு பெரிய பப்ளிசிட்டியா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல அதை ஒரு நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சான், லெட்டர் பேர்ல எழுதி கொடுக்குறாரு, ஒரு பேர் நேரில் பார்த்து அதை ஒரு ஸ்கேம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சிவகார்த்திகேயன் இப்ப எல்லா படத்தையும் சின்ன பட்ஜெட் படத்துல இருந்து அவரு எப்படி சொல்றது, அவர் எந்த வகையிலையும் பங்கு பெறாத படத்துல கூட அவர் பாராட்டுறாரு. ஆனா அதையும் மீமா மாத்துறது இருக்குல்ல, அங்கதான் தப்பு. இது மாதிரி பண்றப்பதான் தொடர்ச்சியா பண்ணா நம்ம வேல்யூ போயிருமோ, நம்ம இப்ப தப்பா பண்றோமோ, நம்ம எதுக்கு விலகி இருப்போம்னு சொல்லி விலகிடக்கூடாதுல. எல்லாரும் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா பாராட்டுங்க, பண்ணலன்னா திட்டாதீங்க, அவ்வளவுதான். அவங்க பண்றாங்கன்னா பாராட்டுங்க, அவ்வளவுதான். இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம யாருமே சொல்ல முடியாதுங்க. அவரு ஃபர்ஸ்ட் படம் ஊருக்கே பாராட்டிட்டாரு. இப்போ அவர் பேன் இண்டியா படம் ஹிட் கொடுத்து பாராட்டல, ஊருக்கே அவர் பாராட்டிட்டாரு. அந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் உரி, அதுக்கே சூர்யா பாராட்டி தான் இருக்காரு. இது அவர் ஃப்ரெண்டா இருந்திருக்கும், அதனால பாராட்டி இருப்பாரு. இல்ல தமிழ்ல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பாராட்டினாரு, தமிழ் படம் பண்ணிட்டாரு. பிராஸ் ப்ரோ சொல்லுங்க. இது ஜாக்கி வந்து ரிலீஸ் ஜனவரி 10 போட்டுருங்க. அது எப்ப இப்பயா இல்ல அடுத்த வருஷமா? எந்த ஜாக்கி ஒரு படமா? ஆமா நான் ஜனவரி 10 போட்டேனா? ஆமா இல்ல ரிலீஸ் இல்லையங்க, ஏதோ பாட்டு தானே ஜனவரி 10 ரிலீஸ்னு போட்டிருந்தேன். ஆமாங்க, ஏதோ பாட்டு தாங்க போட்டது. அவங்க ஒரு படம் ரிலீஸ் நினைச்சுக்கிட்டாரு. இல்ல அது பாட்டு, அந்த பாட்டு ஏதோ பாட்டு ரிலீஸ் பண்றாங்களா? அந்த பாட்டு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கி
ஸோ நான் வந்து அடுத்த ஒரு வரி இறக்கி போட்டேன் போல இருக்கு. ஓகே ஓகே. இந்த ட்ரிபிள் டி பத்தி எதுவும் தெரியுமா பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு? ஜனவரி 30 ரிலீஸ் ஆகுது நான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படம் நம்ம 10 வருஷம் ட்ரைலர் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அதுல ஒரே இல்ல அந்த படத்துல ஒரு நபர் பங்கு பெற்றிருக்கு. அந்த ஒரு நபர் மேல ஒரு சின்ன பதட்டம் இருக்கே தவிர படத்து மேல எந்த பதட்டமும் இல்ல. அந்த படத்தினால ஒரு பதட்டம் ஏற்படுதுன்னா அது காரணம் ஒரு நபர். அந்த ஒரு நபர் அவரோட ராசின்னு ஒண்ணு. அதாவது சினிமால நான் சென்டிமெண்ட் பார்ப்பேன், ஆனா சென்டிமெண்ட் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா சினிமால மட்டும் சென்டிமெண்ட் பார்ப்பேன். அந்த நபரோட ராசி அதுல ஒட்டாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா படம் மிகப்பெரும் வெற்றி அடைய வாய்ப்பு. அது சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்ல முடியும்? அது தொழில் ரகசியம். கமல் இங்க பூஜா இருக்கிற மாதிரிதான். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டீஃபன் ஒரு சைக்கோ கில்லர் படம் வச்சுல, அதுக்குமே சூர்யா ட்வீட் போட்டிருக்காரு, ஹீரோ ஒருத்தர் போட்டிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ இன்னொரு விஷயம் தெரியுமா? அனல் உக்கராஜுக்கும் அதே மியூசிக் டைரக்டர் தான். 3 படத்துக்குமே அவர் தான். பொங்கல் சங்கராந்தி ரிலீஸ் அதுலயும் ஒரு சாங் சூப்பரா இருந்துச்சு. அது ஏதோ பலம் அப்படின்னு பீமவரம் பாலமா தெரியல. அந்த பாட்டு ஒண்ணு கூட கேட்கல நானு. ஆனா நம்ம இளையராஜா இங்க பண்ற மாதிரி பரவாயில்ல. அங்க அவரு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரே மியூசிக் டைரக்டர் அப்படி அத்தனை படங்கள் பண்ணிட்டாரு. சூப்பர். தமன் தான் அப்படி பண்ணாரு நினைக்கிறேன் நடுவுல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. பரணி ப்ரோ பிக் பாஸ் பார்க்க போயிட்டாரு. இல்ல கேட்டுட்டு தான் இருக்கு. எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கு. கானா வினோத் போயிட்டாராமே பரணி ப்ரோ, உண்மையா? ஆமா 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 ஆமா, நானே ட்வீட் பண்ணினேன். அப்ப யாரு டைட்டில்? நேற்று சில்லி சாப்பிட்டு கானா வினோத் பண்ணார்ல, செம்மையா இருக்கு. வெளியே வரும்போது என்ன பண்ணார் சொல்லுங்க. மதன் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. வந்துட்டார். கேக்குதா பரணி ப்ரோ? புரியல, சொல்லுங்க. மிளகா சாப்பிட்டு வெளியே வரும்போது இவர் என்ன பாட்டு பாடினாரு கேட்டேன். என்ன மீனிங் தெரியுமா? அது படத்துல வர்றது தானேங்க. அந்த வார்த்தைக்கு மீனிங் ப்ரோ ஸ்வீட்டா இருக்குன்னு தானே. நல்லா தமிழ் தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. எனக்கு புரியல. தித்திக்குதேன்றது என்னையா? நான் 12வது வரைக்கும் தமிழ் படிச்சேன்தான். தமிழ்ல நல்ல ஸ்கோர் தான். ஏதோ பிரகாஷ் ப்ரோ என்னோட ஒரு 10 மார்க் அதிகமா எடுத்துட்டாரு. சர்வேஷ் ப்ரோ இதை மட்டும் கேட்டுக்கிறேன். சாரி பிரகாஷ் இருக்கீங்களா? அண்ணா இன்னைக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதை பத்தி அது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த எஸ் பாலச்சந்தர்னு ஒரு இயக்குனர், பழைய இயக்குனருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாள்னு ஒரு படம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகே, அது இல்லாம நடு இரவில்னு ஒரு படம் சொல்றாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். விஷால் ப்ரோ எஸ் பாலச்சந்தர்னா என்கிட்ட கேளுங்க விஷால் ப்ரோ. சூப்பர் பரணி. என்ன பரணி அது ஏதாவது நல்ல பிரிண்ட் கிடைக்கணும் பரணி. நானே யூடியூப்ல தான் பார்த்தேன் அது. அப்படியா? நல்ல படம்ன்றாங்க பரணி. சூப்பரா இருக்கும். இல்ல சூப்பரா இருக்கும். நல்ல படம் தான். ஆனா எப்பயுமே இருக்கிற அந்த ஒரு மிஸ்ட்ரி இதுதான். பட் நீங்க அது ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாதுதான். கடைசியில பாருங்க, நல்லா இருக்கும் அந்த படம். சூப்பர். அந்த படம் தான் நைட் பார்க்கலாம். இல்ல நான் கதவை திறந்தேன். ஒண்ணும் இல்ல. ப்ரோ நாளைக்கு காலைல என்ன நாச்சேவா? புரியல கமல், சத்தியமா இல்ல ராதா சபான்னு கேட்டேன் நாளைக்கு. ஓ அப்படி வரீங்களா? நாளைக்கு கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல 9 மணி ஷோ இருக்கா? இருக்கு இல்ல 11 மணி. இல்ல விஷால் ப்ரோ, நீங்க ஒண்ணு மட்டும் கேட்டீங்கன்னா அந்த எஸ் பாலச்சந்திர பத்தி எடுக்காத படங்கள், பல படங்கள் சூப்பரா இதுக்கு முன்னாடி எடுக்காத எல்லாமே பண்ணிருக்கிறாரு அவரு. அவர் படங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பீரியட்ல வந்து இந்த பெருசா த்ரில்லர்ஸ் வராத சமயத்துல த்ரில்லர்ஸ் எடுக்கலாம் ரொம்ப ஃபேமஸ். அதுல அவர் எடுத்த மெயின் த்ரில்லர் என்னன்னா கைதின்னு ஒரு படம். அது பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்குள்ள போய் அத ஜெயில இருந்து அவன் பேரை கிளியர் பண்ணணும். அதாவது எப்படின்னா, நான் தப்பு பண்ணலைங்கிறதுக்காக அதை நிரூபிக்கிறதுக்காக ஜெயில இருந்து தப்பிக்கிற ஒரு கதை. அது இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல கேள்விப்படவே மாட்டோம். இப்ப கூட நம்ம கொரியன் படம் ஒண்ணு பார்த்தோம்ல, அது என்ன படம்? அதே மாதிரி இருக்கு, மேனிபுலேட். அந்த மாதிரிதான். ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 100 படமாச்சு 200 படம் பார்த்திருப்போம், 100 வெப் சீரிஸ் அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்திருப்போம். ஆனா அப்ப அதை எடுத்து பயங்கரமா ஓடி சக்சஸ் ஆன ஒரு படம்.
ஆனா கொடுமை என்னன்னா அந்த படத்தோட எந்த ஒரு பிரிண்ட்டுமே எங்கேயுமே இல்ல அவைலபிள். ஏன்னா இது தொலைஞ்சு போச்சு, அது வேற பிலிம் இருக்குல்ல, அந்த பிலிம் தொலைஞ்சு போச்சு ஒரிஜினல் பிரிண்ட்னால. எங்கேயுமே அவைலபிள் இல்லாத ஒரு படம், எவ்வளவு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா அது நிறைய பேர் எரிஞ்சு ஒன்று போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் பிரகாஷ் அண்ணா. ஏதோ எரிஞ்சு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த படம் பாத்துட்டீங்களா பாருங்க, அது இருக்கா? இல்ல அந்த படத்தை பத்தி நானும் இதே ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த படம் மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங் ஃபிலிம். நான் ஒரு ஃபில்மோகிராஃபி பார்த்துருக்கேன், கம்மி படம் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த படம் நான் ரொம்ப நாள் தேடி 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 ஓய்ஞ்சு போட்டேன். ஆன்லைன்ல எங்கேயுமே கிடையாது. அதை என்கிட்ட கேட்டே நான் சொல்லியிருப்பேன், எங்க அப்பா அப்பயே சொல்லிட்டாரு இந்த படம் கிடையாது பானு. இந்த ஸ்பேஸ்ல இல்ல இன்னைக்கு அதையும் அந்த கைதி படத்தையும் சொல்லியிருந்தாங்க, ஏதோ எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் அதிலேயே போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு அந்த டைம்ல த்ரில்லர் எடுத்த டைரக்டர்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு வருதுண்ணே. இந்த அதே கண்களும் நான் பார்த்தேன், அந்த நாள் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு படம் சொன்னாங்க, அது சிவாஜி படம், ஏதோ பறவை, ஏதோ பறவை, என்ன பறவைன்னு தெரியல. அந்த படம் நல்லா இருக்கும் பாருங்க. புதிய பறவை. சாரி புதிய பறவை நம்ம ஸ்பேஸ்ல 300 தடவை முச்ச போட்டிருப்போம். நீங்க என்ன மணிமேகலையில இருந்து எல்லாத்தையும் பாருங்க முச்ச போட்டிருந்தேன். சாரிண்ணே, அந்த படம் இந்த நடிகரவில் பாத்துறேன். விஷால் ப்ரோ, பொம்மைன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு படம் அவனா இவன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, அதுவும் பாருங்க. பரணி சூப்பர் பரணி, உங்களை நாங்க திட்டிக்கிறேன்னு கலாச்சிட்டோம் பாருங்க. சை, நீங்க நிறைய பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க. பரணி ப்ரோ, அவனா இவன் ஓன் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு. என்ன டெம்ப்ளேட்? உங்களுக்குமே செஞ்ச டைட்டில் மாதிரி இருக்கு. இல்ல அந்த படம் வந்துட்டு ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அதுல 2 குழந்தைங்க நடிச்சிருக்கோம். அது மாதிரி நல்லா போகும் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், அதுவுமே பிடிக்கும். ஆனா என்ன ஸ்பெஷல்னா இவர் எடுத்த எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தோட தழுவல் தான். ஓகேங்களா? ஆமா, கரெக்ட். ஏதாச்சும் ஒரு ஹாலிவுட் படங்கள் இல்ல ஏதாவது. ஆனா என்னன்னா அப்பயே நான் சொல்றது என்ன, இப்ப 1992 ஒருத்தர் புக் எழுதியிருப்பாரு, தாய்லாந்து அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. தாய்லாந்தின் ரகசியங்கள் 91 அவர் எழுதின புக்ல பாத்தீங்கன்னா தாய்லாந்துல ஏன் வந்து உலக சுற்றுலா ஃபேமஸா இருக்கு, தாய்லாந்துல வந்து ஏன் வந்து பெண்கள் அதிகமா இருக்காங்க, தாய்லாந்துல ஏன் வந்து விலை மாதர்கள் அதிகமா இருக்கிறாங்க, அந்த விலை மாதர்கள் வந்து அங்க ஏன் லீகலா இருக்கு, அதெல்லாம் 91 92 நம்ம தமிழர் ஒருத்தர் எழுதியிருப்பாரு. எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. அடப்பா 91லயே நீ ஃபாரின் போய் அதை அங்க அவ்வளோத்தையும் பார்த்து அது அவ்வளவு பெரிய அங்க அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் காரணம் எதுக்கா ஏன் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து அதை புக்காம எழுதி எல்லாத்தையும் போட்டோ வர போட்டிருப்பாரு. அப்பயே போட்டோ பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சில இப்ப சென்னையில உள்ள போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 2008 2010 ஏதாவது போட்டோஸ் காமிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்பயே அவங்க 90லயே இப்ப கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி எடுத்திருக்கிறாரே எழுதியிருக்கிறாரே போயிருக்கிறாருன்னு தோணுச்சு. ஆனா இவர் பீரியட்ல பாருங்க 50s பீரியட்லயே ஒரு படம் எடுத்துருக்காருன்னா 40s அந்த டைம் போயிருக்கணும். அவரு 1940 34லயே படம் எடுத்துருக்காரு நினைக்கிறேன் இவரு. அப்ப அந்த ரொம்ப பழைய ஆளு இவரு. அப்ப யோசிச்சு பாருங்க, 50s 40s படம் எடுத்துருக்காரு இவர். அதுக்கு முன்னாடி ஃபாரின் போய் ஃபாரின் படம்லாம் பாக்கணும். ஏன்னா ஃபாரின் படம் பார்க்கணும் இங்க ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு அப்பெல்லாம். ஆமாமா, ரஷமோன்லாம் அப்படிதான் பாத்துருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த படம்லாம் அங்க பார்த்து இருக்கணும், நாவல்கள் நிறைய படிச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, கிடைக்கா அதை புரிஞ்சுக்கணும். வேற அது ஒரு விஷயம். நம்ம இப்ப உள்ள லாங்குவேஜ் வேற, அப்ப உள்ள லாங்குவேஜ் வேற இல்ல. சப்டைட்டில் இருந்திருக்காது, எனக்கு தெரியல சப்டைட்டில் எல்லாம் இருந்திருக்குமா. அதான் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும், இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்திருக்கும். சப்டைட்டில் இப்ப கான்செப்டா இருந்திருக்காது. ஏன்னா சப்டைட்டில் கொண்டு வந்ததுக்கான ரீசனே வேற இல்ல, லாங்குவேஜ் பேரியருக்காக மட்டும் சப்டைட்டில் கொண்டு வரல. இல்ல சப்டைட்டில் கொண்டு வந்ததுக்கான ரீசன் வேற ஒரு அதுக்காக தான். ஓகேவா? அப்படிப்பட்ட பீரியட்ல சொல்லுங்க பாரு, நீங்க சொல்லுங்க. எதுக்காகன்னு தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொன்னேன். பரணி அது கேட்க கூட சொல்ல, அந்த இது மாதிரி சொல்லுவாங்கல்ல, காது கேட்காதோ அவங்களுக்காக தான் முதல்ல சப்டைட்டில் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இந்த கிரவுட் மட்டர்ஸ். அது எனக்கு கரெக்டான வேர்ட்ஸ் வரல, அது எனக்கு சில நேரம் வராது. இல்ல ஓகே புரிஞ்சிச்சு. அதான் அந்த கிரவுட், நீங்க பாருங்க சப்டைட்டில்ல வந்து கிரவுட் மட்டர்ஸ், பெல் ரிங்ஸ், டோர் க்ளோஸ்லி ஓபன், சப்டைட்டில் அதுக்காக தான் வைப்பாங்க. அதனாலதான் அதெல்லாம் வரும். பிரகாஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் டிஎம் பாருங்க. ராஜா சாப்ல இருந்து இப்ப பாட்டு விட்டுருக்காரு தமன். ஏங்க நான் ஸ்பாயிலர் பார்க்க கூட அவன் டிஎம்ல போட்டுருக்காரு, இவர் டிஎம் அனுப்பி அதை பார்க்க சொல்றாரு. அது அனுப்பலைங்க, நான் என்னங்க அனுப்பிச்சிருந்தேன், நீங்க பாருங்க நல்லா. பாக்கல விசுவல்ஸ் மாதிரி இருந்துச்சு. இல்ல தியேட்டருக்குள்ள முதல்ல தூக்கி வச்சு விளையாண்டு இருக்கானுங்க. தியேட்டர் அது நான் தியேட்டருக்குள்ள ஓடுது படம் ஓடுது, கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு பாருங்க. ஆனா பொய் முதல்ல தானே இல்ல ஒரிஜினல் பொய் எதுக்கு ஏங்க உள்ள விடுவாங்க?
ஒரிஜினல் அதான் இங்க பாருங்களேன், இல்ல கமல் இங்க பாருங்களேன், இங்க முதலைய கூட்டு போறாங்க, இந்த ஆளு இப்ப படம் ரிலீஸ் பாட்டு விடுறாரு, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்கு, ஜாலியா இருக்காங்க ப்ரோ. இன்னொரு விஷயம் தெரியுமா, தெலுங்கானால இன்னும் புக்கிங்கே ஆரம்பிக்கல. இங்க பாருங்க, இது அதுக்கு மேல குப்பியா இருக்கு, என்னையா என்னென்னமோ சொல்றீங்க. 2026 ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா போகுதுல பரணி ப்ரோ. எனக்கு டிப்ரெஷனா இருக்கு பரணி, நீங்க வேற ப்ரோ. நாளைக்கு ப்ரோ, நாளைக்கு இப்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி ப்ரோ பேசிட்டு இருந்திருக்கணும்? என்னங்க இது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எதை பத்தி பேசணும் கமல் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்திருப்போம், எல்லாம் நார்மலா இருந்தா. ஓ அப்படி சொல்றீங்களா? கண்டிப்பா. ஜனநாயக யார் யாரெல்லாம் எப்ப போறீங்க, சீக்கிரம் தூங்குங்கப்பா, 10 மணி ஆச்சுப்பா, முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு இருக்கோம். சரி ஓகே பாத்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க அந்த சல்லியர்கள் ஏதோ படம் அந்த ஓடிடில வந்திருக்காங்க, பாத்தீங்களா நீங்க? ரொம்ப சிம்பிள் சொல்றேங்க. இங்க பாங்களேன், அந்த படத்தை இங்கெல்லாம் யாரும் தடை பண்ணல, யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லல, எதுவுமே நடக்கல. அந்த படத்தை வாங்குறது தேட்டர் ஆள் இல்ல, விருப்பப்படல, யாரும் பார்க்க போறது கிடையாது. இதை பத்தி வித்தியாசம் நீங்க கூட பார்க்க மாட்டீங்க அந்த படத்தை. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நாங்க வந்து ஈழத்தமிழர்களால படம் எடுத்திருக்கோம், அவங்களுக்கு சப்போர்ட் படம் எடுத்திருக்கோம், அதனால நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, அதனால எங்களுக்கு வந்து தேட்டர் கிடைக்க விடாம சதி பண்றீங்க, தமிழர்களுக்கு தேட்டர் கிடைக்க விடாம சதி பண்றீங்க, தமிழ் படத்தை தடை பண்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் படத்தை கொடுக்குறீங்க, பெரிய ஹீரோ படி நடிச்சா மட்டும் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா, அப்படி பண்ணீங்கன்னா இந்த படத்தை நார்மலா ரிலீஸ் பண்ணா 10 தேட்டர் 20 தேட்டர் தான் கிடைக்கும். நீங்க இது மாதிரி உப்புமா படங்கள் இல்ல இது மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட் இருக்கிற படங்கள் 10 தேட்டர் 20 தேட்டர் அதிகபட்சம் ரிலீஸ் ஆகுது. அவங்க என்ன எல்லாமே படம் எங்களுக்கு தமிழ் படம் தேட்டர் கிடைக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெட் கலர்னு ஒரு படம் வந்துச்சு, பரணி போய் பார்த்தாரு, அந்த படம் தேட்டர்ல போய் பார்த்தாரு, பரணி மட்டும் தான் போய் பார்த்தாரு. நம்ம ஸ்பேஸ்ல இங்க 400 பேர் இருக்கோமா, 400 பேர்ல பரணி மட்டும் தான் ஒரே ஆள் தான் போய் பார்த்தாரு, ஓகேவா? ஆனா மொத்தத்தை தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு? ஒரு 16 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. டோட்டலா போட்ட ஷோ வந்து கணக்கு பண்ணீங்கன்னா அன்னைக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா அந்த இப்போ ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு ஷோ கணக்கு 2 ஷோ கணக்கு பார்த்தா ஒரு அதிகபட்சம் 20 ஷோக்கு மேல தாண்டாது. படம் ரிலீஸ் ஆனதே அவ்வளவுதான். அந்த மாதிரி ஷோ கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு 200 தேட்டர் வேணும், 150 தேட்டர் வேணும், 100 தேட்டர் வேணும். 100 தேட்டர் ரிலீஸ் பண்றதுனாச்சும் அந்த மாதிரி படமாச்சும் நீங்க எடுக்கணும்ல. இந்த படத்தை வந்து நீங்க யாராவது ஒரு பெரிய ஸ்டார் யாரா இருக்காங்க அந்த படத்துல, இல்ல யாரா இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க எடுத்துக்க ஈழத்தமிழர் படம் அப்படின்னா அது ஈழத்துல அது சொல்லக்கூட சில வார்த்தைகள் அது அவங்க அதை பத்தி பேசணும், அதை மீட் பண்றதுக்காக நீங்க படம் பண்றீங்க. அதை பிசினஸா நீங்க பண்றது போற இங்க 4-5 பேர் இருக்காங்க, 4-5 ப்ரொடியூசர்ஸ் 4-5 டேரக்டர்ஸ் போறாங்க. எப்படியா ஈழத்தமிழர் பிரச்சனை பேசி அதை வச்சு நம்ம மீட் பண்ணி அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க இதுல பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் அடுத்த இதுலதான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இந்த படத்தை யாரு போய் பார்க்க போறோம்? தேட்டருக்காரன் யோசிக்க மாட்டானா, ஐயோ நான் ஏன் இந்த படத்தை போடணும் அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டானா? யாரும் 5 பேர் தேட்டருக்கு வராங்களா, இல்ல ஒருத்தர் ஷோக்கு வருவாங்களா? சென்னையில இவங்க போட்டாலே இவங்களே வந்து இவங்க இப்ப இந்த படத்தை சென்னையில ரிலீஸ் பண்ணாலே இவங்களதான் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு 4 பேருக்கு தான் கூட்டு வரணும், படம் மேக்கிங் டீம்ல இருந்து கூட்டு வரணும். அப்படிதான் எல்லா படங்களும் ஓடுது. சின்ன சின்ன படம் ரிலீஸ் பண்றாங்களா? இப்ப சுகுமார் போய் தேட்டர்ல போய் படம் பாக்குறாரு, பிரிவியூ ஷோல போய் அவர் படம் பாக்குற படம் ஏன் தேட்டருக்கு வர மாட்டேது? அவர் பிரிவியூ ஷோல தான் பாக்குறாரு, அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிடுமே ஆகக்கூடாதா? எதுவுமே பார்த்தது என்ன படத்துல என்ன பிரதர் சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, ஏதோ படம் பேர்லாம் சொல்லுவீங்களே, ஒரு 4 சொல்லுங்க. வேட்டைக்காரி, வேட்டைக்காரி விட்டுருங்க, வீராய் மக்கள், வேட்டையாய் மக்கள், என்னமோ சொல்லுவார். இன்னொன்னு அந்த நிறைய படம் ஒரு படம் கூட அந்த படம் தேட்டருக்கு வருமா? ஆனா தேட்டர்ல வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன ரிலீஸ் டேட் வந்துருச்சு, அதுக்கு எந்த தேட்டர்ல ஓடுச்சு? கிடையவே இல்லை. ப்ரிவியூ தேட்டர்ல ஓடுது, படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு போச்சு. சொல்றது என்னன்னா இது மாதிரி படங்கள் இதை போய் இது நாங்க வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை எடுத்துட்டோம் அதனால ரிலீஸ் பண்ண முடியல, தமிழர்களுக்கு படம் கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் தப்புங்கிறேன். ஆனா இதே மாதிரி டைம்ல இந்த சின்ன படங்கள் இப்ப மாயக்கூத்து, யமகாது அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்படைகிற, அதுக்கும் அதே மாதிரி ஆயிடுது என்ன ஃபேட்டு? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவங்களும் இவங்க இது மாதிரி தான் ரிலீஸ் பண்றாங்க. அவங்களும் 50 ஸ்கிரீன் கிடைச்சா போதும் ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணி முடியுது, ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? எல்லாரும் ஒரு ஷோ தான் தராங்க, ஒரு ஷோ தான் தர முடியும். நீங்க இருக்க பாசிபிலிட்டி பாருங்களேன். நீங்க ஒரு ஊருக்கு 4 தேட்டர் தான் இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப பெரிய தேட்டர்லாம் கிடையாது. திருச்சி மாதிரி ஊர்ல, சென்னை மாதிரி ஊர்ல, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஒரு ஊர்கள்ல தான் நீங்க 10 ஸ்கிரீன் வரைக்கும் 5 ஸ்கிரீன் வரைக்கும் இருக்கு. அதுல பெரிய படம் 4 படத்தை கழிச்சிட்டீங்கன்னா மிச்சத்துல இல்ல ஆளுக்கு 2 ஷோ பிரிச்சு விடுறாங்க. அத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. வாரத்துக்கு 8 படம் ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? வாரத்துக்கு 2 படமா ரிலீஸ் ஆகுது எல்லா ஸ்கிரீன்ல ஓட்டுறதுக்கு. வாரத்துக்கு 8 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல என்னென்ன கொஞ்சம் வேல்யூ உள்ள ஆட்கள் எப்படின்னா ஒரு 100 பேர் வரக்கூடிய படம் ரைட் ஒரு தேட்டர்ல போடு, 25 பேர் இந்த படத்துக்கு வந்துருவாப்பா இந்த ஒரு தேட்டர்ல போடு, 50 பேர் ஒரு படம் வந்துடும் தேட்டர்ல. இது 10 பேர் கூட வரமாட்டா, சரி அப்படின்னு 10 பேராச்சும் வரலாம்னு பார்ப்போம், இந்த தேட்டர்ல போடுமா. அதுக்கப்புறம் ஒருத்தருமே வரமாட்டான். இதை எதுக்கும் ஒரு ஷோ போட்டு பார்ப்போம், நல்லா வந்தாங்கன்னா அடுத்த ஷோ போடுவோம் நினைப்பாங்க. அப்படி ஒருத்தருமே வரமாட்டோம்னு நினைக்கிற எடுக்க ஷோ ஒரு ஷோ கொடுத்தா கூட வாங்க மாட்டேன், என்ன பண்ண முடியும்? சில நேரம் அதுவுமே வராது, நம்ம எதுக்கு போட்டுட்டு கரண்ட் பில் அவன் கட்டிட்டு வேணான்ட்டுருவாங்க, அவ்வளவு. இல்ல ஆக்சுவலா இந்த டைரக்டரோட அந்த மேதகு படம் வந்துட்டு
நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஓடிடிலயே தியேட்டருக்குலாம் தெரியல. பட் இங்கே வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நானும் வந்துட்டு டிஜிட்டலில் வந்திருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு தியேட்டரில் கிடைக்கல, அந்த ஒரு விஷயம்லாம் போச்சு. சரி இந்த படம் நான் ட்ரை பண்ணேன், அந்த படம் இது சல்லியர்கள். பட் நான் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. எடுத்த விதமும் சரி, மேக்கிங்காகவும் சரி, அந்த சின்ன பட்ஜெட்டுக்கு எடுத்ததெல்லாம் நல்லா தான் போச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக போன மாதிரி ஃபீல் ஆச்சுன்றதுனால அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல அந்த படத்தை. பட் அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர் தான். ஆனால் பிரகாஷ் ப்ரோ ஒரு இது சொன்னார், அது மில்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னார். எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் அந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்தப்பையும் அந்த ஒரு ஈழத்தமிழர்கள் பற்றி தான் பேசியிருந்தாரு. இதுவும் அப்படி தான் பேசியிருக்காரு. ஸோ இதை வச்சு அதை பண்ணுறாங்களான்னு எனக்கு வந்துட்டு அந்த டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. அது இப்போ ஓடிடி ப்ளஸில் இருக்குது, யாராவது பார்க்கணுன்னா பாருங்க, அவ்வளோதான். ஆனா இப்ப புரியுது, இந்த மாதிரி சின்ன படத்துல நான் ஒரு படம் சரி ஓடிடியாவது வரும்னு வெயிட் பண்ணி இன்னும் வரலங்க. குமார சம்பவம்னு ஒரு படம் சொன்னாங்க, நல்லா இருக்குன்னாங்க ஜாலியா. அது நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்னடா அது எப்பயாவது விடுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலா விஷால் ப்ரோ அந்த படம் நல்லா இருக்குன்னாங்க பாருங்க எல்லாரும். கரெக்ட். எனக்கு வந்து ட்ரெண்ட்ஸோட் ப்ரோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாரு. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. சில பேரும் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த படம் எனக்கு பக்கத்து எங்கேயும் ரிலீஸ் ஆகாதனால என்னால பார்க்க முடியல. பிரகாஷ் ப்ரோ, இன்னொரு கேள்வி, அந்த ஓடிடி அந்த 8 வீக்ஸ் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சாங்க? இல்லைங்க, அதெல்லாம் வராதுங்க. ஏங்க சொன்னாரு திருப்பூர் சுப்பிரமணியம் ஜனவரி ராஜ் ப்ரோ அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு, ஒண்ணும் நடக்காது ராஜ் ப்ரோ. ஓகே, அதெல்லாம் நடக்காது, ஃப்ரீயா இருக்கும். ஆனா மேனிபுலேட்டட் பாத்துங்க, கொஞ்சம் டிராக் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப டிராக் பண்ணிட்டானுங்க இந்த மேனிபுலேட்டட். எந்த லாஸ்ட்லயா எப்படி உங்களுக்கு எந்த இடத்துல டிராக்? லாஸ்ட்ல தான், அந்த நடுவுல அந்த ஜெயில் பிரேக் அப்புறம் ஸ்குவிட் கேம்லாம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டானுங்க உள்ளார. அந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு மெயின் ஸ்டோரி வந்து ஒரு 6th 7th எபிசோடுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது இன்னும் 2 எபிசோட் இருக்கு, நான் பார்க்கல. போகும். லாஸ்ட்ல கொஞ்சம் நிறைய டிராக் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ இவரு சொல்லுங்க கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ விஷால் ப்ரோ, நீங்க வந்து பழைய மூவிலாம் பாக்குறீங்களா? இந்த ஹாலிவுட் மூவில தி க்ளூன்னு ஒரு படம் வந்திருக்கு, பாத்தீங்களா? ஏத்தி வச்சிருக்கேன் ராஜ் ப்ரோ, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது நல்லா இருக்கும். அது மிஸ்ட்ரி தான், மர்டர் மிஸ்ட்ரி. ஆமா, டிஎல்ல அப்பப்ப ஏதாவது வரும், வந்தா அப்படியே டக்குன்னு போயிடுறது, போய் கேட்டு வாங்கி டவுன்லோட் போட்டு வச்சிடுறது. இதே மாதிரி பாலச்சந்தர் அந்த படம் மாதிரிதான் இருக்கும், ஒரே வீட்டுல நடக்கும் கதை. ஓகே, சொல்லுங்க மாதா, நீங்க தான் சொல்லணும். சாரி ப்ரோ, போன் வந்துருச்சு. இது பல்தான் இது கேட்டார்ல, அந்த இவரு என்ன தயாரிப்பாளர் சங்க தலைவர் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, அது பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? இது வந்து இண்டஸ்ட்ரிக்கான பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு தனிப்பட்ட படத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னைக்குமே ஒரு பிரச்சனை தனிநபர் பிரச்சனையா இருக்கும் போதே கிளியர் பண்ணிடணும். நீங்க அதை வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனையை மாத்த விடக்கூடாது. ஆனா இவங்க என்னன்னா தனிநபர் பிரச்சனை இண்டஸ்ட்ரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆக்சுவலா இது வந்து இன்னைக்கு வந்து இப்ப ஜனநாயகம் நடந்திருக்குல்ல, அடுத்து பராசக்தி இதே மாதிரி தானே போய் டிலே பண்றாங்க. இப்ப இதே மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க ஆகாதவங்க படம் இல்ல வந்து நம்ம கொள்கைக்கு எதிரானவங்க படம் கூட லைனா ஒரே மாதிரி கடைசி நேரத்துல பிளாக் பண்ணலாம்னு நினைச்சாங்க, என்ன பண்ணுவீங்க? குரல் கொடுக்கணும்ல. உங்களுக்கு அவர் கூட ஏதாவது எப்படி சொல்ற கருத்து முரண்பாடு இருக்கலாம், இல்ல கட்சி முரண்பாடு இருக்கலாம். ஆனாலும் நீங்க அவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அந்த படமும் சென்சார்ல பிரச்சனையாச்சு, அந்த படம் கடைசி நேரம் வரைக்கும் வருமா வராதுன்னு ஒரு பெரிய இழுபறில் வந்து அடுத்த நாள் படம் ரிலீஸுக்கு இன்னைக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்ப நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுக்காம அது தனிநபர் பிரச்சனை, இது தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை கிடையாது, இல்ல வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கான பிரச்சனை இல்லைங்கிறது ஒதுங்கிறது இருக்குல்ல, ஒதுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. நீங்க இப்ப இன்னைக்கு ஒதுக்குனீங்கன்னா நாளைக்கு பராசக்திக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு மறுநாள் படம் ரிலீஸ் ஆகலாம் பராசக்திக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? சரி இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, பராசக்திக்கு அதாவது இந்தி திணிப்புக்கு எதிரான படம், ஆனால் கொள்கை ரீதியான எதிரான படம் நீங்க தடுக்கிறீங்க, அதுவும் இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது தனிநபர் பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து இது மாதிரி ஆகாதவங்க படம் பூராத்தையுமே நான் வந்து கடல் சென்சார் போல கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வகை காரணம் சொல்லி லாக் பண்ணுவேன்.
எதுவுமே காரணம் கிடைக்கல. இப்ப மலையாளத்துல ஒரு படம் லாக் பண்ணாங்களே, அதாவது ஜானகிங்கிற பேர் வச்சு லாக் பண்ணாங்கல்ல. ஜானகிங்கிறது சீதா மனைவியோட பேரு, அதனால நான் படத்தை தடை பண்ணாங்கல்ல. அப்புறமேட்டு பேரை மாத்தி விட்டாங்க. என்னமோ முன்னாடி என்னமோ எஸ் ஜானகி என்னமோ பேர் சேர்த்து மாத்தினாங்க, இன்சியல் போட்டு மாத்தினாங்க. அப்படி நீங்க ஒவ்வொரு வகையிலும் கருத்துரிமையில தலையிடுற மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா, நீ ஆகாதவங்க படத்தை இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணாங்கன்னா அது எப்போ ஆபத்து, இண்டஸ்ட்ரிக்கே ஆபத்தா போயிடும். நீங்க முதல்ல இந்த 10 வீடு தள்ளி தான் வீடு எரியுது, என் வீடு எரியல, நான் பாதுகாப்பா இருக்கேன், நீங்க தண்ணி போடாம தண்ணி ஊற்றி அணைக்காம உட்காந்து ஜாலியா ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த 10 வீடு தண்ணி குடிச்சு எரிஞ்சு கடைசியா உங்க குடிச்சு சேர்ந்து எரியும். ஓகேவா? அது பாதுகாக்கக்கூடியது. அது தயாரிப்பாளங்க பொறுப்புல இருந்துகிட்டு சொன்னதும், விஜய் படத்தை ஏற்கனவே தயாரிச்சு அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை அந்த படமும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுமே இப்படி பண்றதுங்கிறது ரொம்ப தப்பு. வேடிக்கை பாக்குறாங்க, நாளைக்கு வேடிக்கை பார்க்கும்போது அவங்களுக்கும் நடக்குங்கிறது தெரியாம வேடிக்கை பாக்குறாங்க, அவ்வளவுதான். விஜய் எப்படினாலும் படம் பண்ண மாட்டாரு, நமக்கு டேட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்றதுனாலே பேசலாம்ல பிரகாஷ் ப்ரோ. அதுக்கு பல காரணம் இருக்கு. ஆனா தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு சுகன் ட்வீட் பண்றாரா? சுகன் வெக்கேஷ் பண்றீங்க, படத்துல இருக்காரு, படத்துலதான் இருக்காரு. தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு பண்றாரா? ஆமா ஆமா ஆமா. இதுல இங்க உட்காந்து ரெக்வெஸ்ட் பண்றாரு, உட்காந்து உங்களுக்கு பாருங்களேன் அலும்ப. அவரு இன்டர்வல்ல இருப்பாரு போல. படம் போட்டு படமே 3 மணி நேரம் படமா 10 நிமிஷம் இன்டர்வல் போடுறாங்க. என்ன ஊர்லங்க 1 மணி நேரம் தான் ஒரு பாட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கோம். சரி இது யூடியூப்ல போய் பாத்துக்கலான்ட்டு எனக்கு தெரிஞ்சு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப ஆன் பண்ணனும். பக்கத்துல 8:45 ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ஞாபகத்திலே இல்ல 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நினைக்கிறேன். இல்ல இதான் எமர்ஜென்சி ரெக்வெஸ்டா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ முதல்ல வேற தூக்கிட்டு போயிருக்காங்க. இவர் மடியில இது போட்டு விட்டு ஏதாவது ஒரு அட்வென்ச்சரா மூவி பாத்துட்டு இருக்காரு. என்னமோ தலைவர கொஞ்சம் பயந்த சுபாவம் வேற. டக்குன்னு ஏதாவது தூக்கி விடுங்க மேல, பரணி தூக்கி விடுங்க, ஏதோ எமர்ஜென்சினா காப்பாத்தியே விடுவோம். சுகன் யாராவது ஒருத்தவங்க பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ இந்த டாக்ஸிக் பத்தி கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும். கேளுங்க. இந்த டாக்ஸிக்ல ஒரு ஹீரோ எலிவேஷனா காட்டுறதுக்கு இந்த மாதிரி சீன்னா கொஞ்சம் பூமத்தனமா தான் இருக்கு கேள்வியே. இந்த மாதிரி வல்காரிட்டியான சீன்ஸ் ஆட் பண்ணுமா? கண்டிப்பா ஒரு லேல இப்படி காட்டி அப்படித்தான் அந்த ஹீரோ நீங்க பெரிய ஹாலிவுட் ஹீரோவா காட்டுறியா? ஃபர்ஸ்ட் 1 hour அதான் போட்டோம், எல்லா கேள்விகளையும் படம் இல்ல அது இல்ல. ஏன்னா நீங்க இதுவே சலிச்சு போற மாதிரியான கண்டென்ட் தான் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல இல்லைங்களா? அதுவும் இல்லாம அந்த லேடி டைரக்டர் முன்னாடியே பண்ண படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் தான். ஒரு ஹீரோவுடைய ஸ்டார்டமே க்ளோஸ் பண்ண டைரக்டர் தான் அந்த லேடி டைரக்டர் கீது மோகன்தாஸ். ஆனா எனக்கு அந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த படத்தை இவங்க ஹாலிவுட் லெவல்ல இருக்கு அப்படி இப்படின்னு பில்டப் பண்றப்போ என்னன்னா, நீ ஹாலிவுட் லெவல்ல படம் எடு, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை எடு, அது ஒரு உதாரணமா இருக்கும். ஆனா அதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி சீன்ஸை இப்படி காட்டப்போ கிட்ஸ் எப்படி அந்த படத்துக்கு நம்பி எடுத்துட்டு கூட்டு முடியும்? ஒரு உமன்ஸ் எப்படி கூட பக்கத்துல வச்சுட்டு இந்த மாதிரி சீன்லாம் வச்சு பாக்குறதுக்கு? சரி சுகன் ஸ்பீக்கர் வந்துட்டீங்களா? விஷயம் ஸ்பேஸ்ல போட்டா நார்மலா யாராவது போன் அடிச்சாலே எனக்கு ஸ்பேஸ் நெட் கட்டாயிரம் போன் அட்டன் பண்ண மாட்டேன். நீங்க ஸ்பேஸ்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து அசஸ் பண்ண போன் அடிச்சீங்க, நானே எப்படி அட்டன் பண்ண முடியும்? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல படத்துல வச்சு இருந்தே படம் பார்க்கல, நீங்க படத்துக்கு போல. இல்ல படம் முடிஞ்சிருச்சு தலைவா. இன்டர்வல்ல என்ன படம் கால் பண்ணனே ராஜா சாப். எனக்கு 8:45 ஸ்டார்ட் ஆச்சு பிரகாஷ் ப்ரோ கமலால. ஓகே ஓகே சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஆமா 8:45 ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆயிட்டு இன்ட்ரோல தான் கரெக்ட்டா நான் ஸ்பேஸ் குள்ள நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா, நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்ன்ற மோட்ல. டீடைல் எல்லாம் கேட்க வேணாம். என்னன்னா கிளியரா சொல்றேன், இது நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்ன்ற மாதிரி. பிரபாஸ் நம்ம ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாவே பார்த்துட்டு இருப்போம்ல, பட் இந்த படம் ரொம்ப ஜாலியா நல்ல ஒரு மாதிரி இந்த கமர்ஷியலுக்கான ஒரு என்னென்ன மீட்டர்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாரும் எதிர்பார்க்கறது இருக்கு, பிரகாஷ் ப்ரோ எதிர்பார்க்கறதும் இருக்கு. எதிர்பார்க்கிற மாதிரியே சொல்றாரு. அது செகண்ட் ஹாஃப்ல ஆனா பட் இந்த ஃபேண்டசி எலமெண்ட் ஹாரர் எலமெண்ட்லாம்
நல்லா இருக்கு. அப்புறம் அந்த இல்லங்க அந்த பிரகாஷ் என்ன பாட்டி இருக்காங்களா? எதிர்பார்த்தாரு? இல்லங்க அவர் பாருங்க என்னமோ எனக்கு முத்திர குத்துறாரு. ரைட் நடக்கட்டும். இல்ல இல்ல ஆ, தலைவா ஆ. தலைவா தலைவா நான் ஹாரர் ஃபேக்டர் சொல்ல வந்தேன் தலைவா. நீங்க தான் சொல்லுவீங்களா பேய் படம்னாலே முரட்டு ஓட்டம் ஓடும் கிளிக் ஆகணும், அந்த மாதிரி சொல்றேன் தலைவா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சுகன், தியேட்டருக்குள்ள முதல்ல எல்லாம் கூட்டு வந்தாங்களாமே. ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோ பாக்குறப்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்தேன். நான் சரி பொம்மை நினைச்சு விட்டுட்டேன். இல்ல இல்ல லாஸ்ட்ல இங்க யாரும் கூட்டிட்டு வரல, இங்க யாரும் கூட்டிட்டு வரல. நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. விடிவி கணேஷோட காமெடி காமிக்லாம் பயங்கரமா எல்லாருமே கிளாப்ஸ் தட்டி என்ஜாய் பண்ணாங்க. தெலுங்குலையா? அந்த ஆமா தெலுங்குல தான் போகுது, சப்டைட்டில்ஸும் இல்ல. பட் அந்த பாட்டிக்கும் பிரபாஸ்குமான அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இல்ல தலைவா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் எதுவுமே சொல்லல, நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னேன். அந்த பர்டிகுலர் போர்ஷன்லாம் நல்லா இருந்தது. ஓகே ஓவரால் ஒரு குட் ஃபர்ஸ்ட் ஆஃப். குட் ஃபர்ஸ்ட் ஆஃப். கமர்ஷியல் படத்துல என்ன இருக்குமா? விஷுவல்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா இத இப்பவே சொல்லணுமான்னு தெரியல. இதை நான் நாளைக்கு ரிவ்யூ அப்ப சொல்றேன். ஒரு நெகட்டிவ் இருக்கு, ரிவ்யூ அப்ப சொல்றேன். மாளவிகா மோகன் சார் ப்ரோ அங்க வராதீங்க. நான் படத்துல சொல்றேன், படத்துல ஒரு சில நெகட்டிவ் இருக்கு சிஜில எடிட்லலாம். அது நான் நாளைக்கு ரிவ்யூ சொல்றப்ப எல்லாரும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், ஆரம்பத்திலே போட வேண்டாம். ஓகே ஓகே. ஆதி என்னன்னா பிரீமியர்ல தான் இருக்காராம். ராஜா சாப் அவர்ட்டையும் கேட்டுருங்க எப்படி இருக்குன்னு. எங்க இருக்கீங்க தோழர்? இல்ல 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 அடா இல்லங்க, நீங்க வேற நான் எங்க போறேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பொங்கலுக்கு வர எல்லா படமுமே தமிழ் படம் இல்லாம வேற எல்லா படமுமே நான் பிரகாஷ் போய் பார்த்துட்டு வந்துட்டு பொட்டு வச்சு அம்மந்தாயி வான்னு சொன்னாதான் வருவேன்ற மாதிரி தான் உட்காந்துருக்கேன். பட் ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு இங்க சொன்னப்ப கூட நம்பல. இன்னைக்கு கானா வினோத் மணி பாக்ஸை எடுத்துட்டு போறான்னு சொன்னோன்னே கண்டிப்பா மெட்ராஸ் படத்துல செவரே தான் கன்ஃபார்ம். தொடர்ந்து 6வது சீசன் எனக்கு இந்த மாதிரி ஆகுறது. நான் முதல் நாள் யார சொல்றேன்னா அவங்க சீசன் முடிக்க மாட்டான்டா, என்னைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்றாங்கடா. ஆமாடா சீசன் 3 கவின், நமிதா மாரிமுத்து, ஓவியா, அதுக்கு முன்னாடி சீசன் போயிட்டாரா? ஆமா ஆமா. இவன் என்ன தெரியுமா பண்றான், இந்த 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 இவன் இந்த என்ன தெரியுமா பண்றான், இந்த ஒரே ஸ்பேஸ்ல 2 ஸ்பாய்லருக்கு வழி வச்சுட்டான். ஆனா உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. பட் ஓகே தான். இல்ல அது ஸ்பாயிலர்லாம் எல்லாத்துக்குமே தெரியுமே. சொல்றா ஆமாண்டா. ஆக்சுவலா இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்ச ஆரம்பிச்சிட்டானுங்க. படம் டேய் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதான் சரிரா தெரியும்டா விடுறா அவனு. டே அண்ணனை பார்த்து நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறாரா அப்படின்னு வரல. இந்த பாலசரவனை பார்த்து இதுல அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. நீ 6வது சீசன் தொடர்ந்து இந்த மாதிரியே. எனக்கு போன சீசன் ஜாக்லின்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி சீசன் பிரதீப் ஆண்டனி. என்னடா இது பொசுக்குன்னு விழுறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. டாக்ஸிக் பத்தி என்னதான் சொல்றதுக்கு இருக்கு. இப்போ எனக்கு எல்லாருக்கும் அதுல பிரச்சனை இருந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு செக்ஸினா இன்டிமேட்ஸினா காட்டுறதுன்றது எனக்கு அவ்வளவு பெரிய இதுவெல்லாம் தெரியல. டிக்கிண்ட காட்டுறது நமக்கு இன்னும் செட் ஆகல அப்படின்றது பழகப்படலன்றதோ ஓகே. எனக்கு குழந்தைகளோட பார்க்க முடியாது, மனைவி கூட்டு போய் பார்க்க முடியாதுன்றதுக்கு ஜெயிலர்ல அப்படி தலையை சீவிட்டு அந்த தலைக்கு பின்னாடி இன்னொருத்தனோட முண்டத்துக்கு பின்னாடி ஒரு தலை மட்டும் இப்படி மேல தெரியுது இல்ல, வெட்டின ரஜினிகாந்தை வச்சு அப்படி பண்றது இருக்குல்ல, ஒரு பிஹேடிங் சீன் அவ்வளவு நார்மல் ஆக்குறது இருக்குல்ல, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதுதான் பதறுதே ஒழிய செக்ஸ் சீனா இன்டிமேட் சீனா காட்டுறது எனக்கு அவ்வளவு பெருசா எல்லாம் பதறல. அண்ட் இதுக்கு எனக்கு ஏன் எல்லாருக்கும் பதறுதுன்றது சந்தோஷமா இருக்கு. இல்லடா எனக்கு ஏன் இது அவங்களுக்கு ஏன் இது பதட்டமா இருக்குன்றதோ இல்ல ஏன் இது புதுசா இருக்குன்றதோ என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அவங்கள பிலிட்டில் பண்ணல, இல்ல அவங்க தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு ஆக்சுவலி இதை விட இப்ப அவங்க சொன்னா இப்போ ஆக்ஷன் படங்களை விட்டுரு, ஆனா ஆக்ஷன் இல்லாம அதீத வன்முறை இருக்குல்ல, அது பழக்கப்பட்டுருச்சு நமக்கு. ஆனா கன்சென்டோட இருக்கிற ஒரு செக்ஸோ இல்ல ஒரு லவ் மேக்கிங்கோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களோ நமக்கு இன்னும் அதான் எக்ஸ்பிளிசிட்டா காட்டுறது. எனக்கு எக்ஸ்பிளிசிட் வயலன்ஸ் தான் ஆக்சுவலா பெரிய பிரச்சனையா இருக்கு. எக்ஸ்பிளிசிட் இன்டிமசி எனக்கு பிரச்சனையா இல்ல கன்சென்ட் இருக்கிற பட்சத்துல. ஆனா அதை தாண்டி இது ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவான டீசர்லாம் இல்லை எனக்கு. ஆனா என்ன சொல்றது, ஒரு டீசரோட இம்ப்ரெசிவா ஒரு ஹை கொடுக்கும்ல, அது இல்லாம இந்த ஒரு டேரக்டர் இருப்பாரு, டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது, ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு டீசர் விட்டாரு அவரு, சந்தீப் ரெட்டி. இல்லடா அவன் படத்தை பார்த்ததே இல்லடா நானு. அது கொடூர டாக்ஸிக், அதை விட்டுரு.
அந்த ஏரியாக்குள்ள போவாத. ஆனா இந்த இன்னொருத்தர்ப்பா நம்ம தமிழ்ல தான் இந்த பகீர் கிளப்பணுன்றக்காக ஒரு ட்ரெய்லர் டீசர் விடுவாருப்பா 2 நாள் முன்னாடி கூட ஒரு அவர் பேர் என்ன, அந்த பையன் பேர் என்ன, அது ஒரு பையன் விக்னேஷ் நினைக்கிறேன். அததான் சொல்றேன். அந்த பையன் இப்ப இது மாதிரியே பண்ணுவாப்புல இல்ல. எனக்கு வந்து இதை பார்த்தா இவன் பகீர்னு ஆகணும் அப்படிங்கறக்காக ஒரு ட்ரெயிலர் எடுத்துனார்ல. ஒரு பையன் 2 பொண்ணை கல்யாணம் பண்றது என்ன இலவோ அது பகீர் தான் அதோட ஐடியா. அதுல அது ஒரு பிலிம் லாங்குவேஜ் இருக்காது, அதுல ஒரு சே இருக்காது, அது ஒரு இதுதான் என்னுடைய இதுன்றது இருக்காது. அது வந்து அதோட ஐடியா. ஒரு பகீர் கிளப் பார்த்த உடனே இவ்வளவு நாளா எதுவும் வரல இல்ல, இப்ப பாக்குறியா பகீராவு அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு பகீர் ஆவறக்காகவே ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுல பெருசா ஒரு இதுல என்ன இருக்கு இம்ப்ரெஸ் ஆவறக்கு அப்படின்னு ஒண்ணும் இல்லை. ஆனா ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு இவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்களோ அது எதுவும் எனக்கு ப்ராப்ளமாவும் இல்லை. அப்படியே இந்த வடிவேல் ஜிஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி போட்டே இருப்பேன் நான். இந்த வசீகரால அவர் அந்த ரிசப்ஷன்ல நின்னுக்கிட்டு போ 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 அப்படின்னு வரல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதை நீங்க அடிக்கடி போடுவீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிஃப் அது. அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, மணி 10:22 ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? என்ன பிரகாஷ் என்ன போங்க குடும்பஸ்தன் அவர் போய் தூங்க வேணாமா? முன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க. அவர் பொறுப்புள்ள ஒரு குடும்பஸ்தன். மகேஷ் ப்ரோ இப்பதான் பிரகாஷ் பொறுப்புள்ள குடும்பஸ்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையில புள்ள குட்டி இருக்கும், வேலை இருக்கும்னு படத்துக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அந்த சிறுபிள்ள உங்களை என்ன நினைப்பான்? படத்துக்கும் போனோம், வேலைக்கு போறேன், படத்துக்கு போறேன், ரெண்டுமே ஒண்ணுதான். வேலைக்கும் போறேன், படத்துக்கும் போறேன். ஓகேவா? எத்தனை மணிக்கு பிரகாஷ் உங்க ஷோ நாளைக்கு காலைல? நமக்கு இங்க 11 மணிக்கு தான் ஷோ. 11 மணி தாங்க. எனக்கு ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. நாளைக்கு இங்க வர்ற ஷோல வந்து சப்டைட்டில் இருக்குமா? இல்ல, இப்போ வரைக்கும் இல்ல. சப்டைட்டில் பேக்கேஜ் சூப்பர். நாளைக்கு தமிழ் வெர்ஷனே ரிலீஸ் ஆகுது. தமிழ் வெர்ஷனே பாருங்க, ட்ரைலர் நல்லா தான் இருந்துச்சு. ஓ, தமிழ்ல இருக்கா படம்? தமிழ்ல வருது. ஓகே, அப்போ ஓகே, டன் டன் டன். ஓகே, பை. நான் தெலுங்கு தான் போறேன். நாளைக்கு பார்க்கலாம். பை. டாடா. Bye.